ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீக்கு தான். ஒன் ஷாட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்கடா. சரின்னு நான் அவங்க கேட்ட மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் மை 30 மைண்டட் பொசசிவ் தாய் மாமா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் பாட்டி அப்படின்னு வரீங்க. வார்டன் தங்கமே அப்படின்னு உங்கள் பாட்டி உங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணிகிட்ருக்க பாட்டி நீ? அதுவாடா, எனக்கு இந்த கால் ரொம்ப வலிக்குது, மருந்து எங்கே வச்சேன்னு தெரில, அதை தான் தேடிட்டுருக்கேன். சரி பாட்டி, நானே எடுத்துறேன். நீ என்னடா இன்றைக்கி இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்க? ஏன் பாட்டி நல்லா இல்லையா? இல்லைடா, ரொம்ப அழகாக இருக்க. அப்சாரி கட்டியிருக்கே, அதான் கேட்டேன். அதுவா பாட்டி, அம்மா தான் காலையிலே கோயிலுக்கு போகணுன்னு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் அம்மாவுக்கு அந்த வீடே கெதின்னு இருப்பாளே, இந்த பக்கம் அம்மா ஒருத்தி இருக்கேன், வந்து பார்க்கணுன்னா தோணாது. ஐயோ, வந்ததும் ஆரம்பிக்காத பாட்டி, அம்மா அப்புறமா வருவாங்க. நான் வேலையிலேயே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி இரு, நான் போய் உனக்கு மருந்து எடுத்துகிட்டு வரேன். சரிடா கண்ணா அப்படின்னு அவங்க சொல்ல, நீங்கள் அப்போ போய் எங்கே பாட்டி இருக்குது அப்படின்னு ரூம்லேயும் கத்துறீங்க. அவங்களோ அங்கே தாண்டி செல்ஃபில் இருக்கும் பாரு. செல்ஃபா? இப்போ தான் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் ஹைட்டு தான். ஸோ ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க? நான் வேறு பெரிய இவளாட்ட எடுத்துறேன்னு வந்துட்டேன். இப்போ தூக்கி அட்டாணி மேலே வச்சா எனக்கு எப்படி எட்டும்? ஷே, இந்த வீட்டில் யாருக்கும் பொறுப்பே இல்லை அப்படின்னு புலம்பிட்டே இப்போ ஸ்டூல் எடுத்து போட்டு அப்படியே நீங்கள் ஏறி நிற்கிறீங்க. அப்பயே உங்களுக்கு எட்டல. இது என்னடா வம்பா போச்சு, எட்டவே மாட்டேங்குது. எங்கே வச்சிச்சு இந்த பாட்டி? இதுக்கு மட்டும் எப்படி எட்டுது? ஒருவேளை அதோட பையன் ஏனியை கூப்பிட்டு வைக்க சொல்லிக்கும்பளுக்கு அப்படின்னு புலம்பிட்டே நீங்கள் அப்படியே நின்று ஐயோ அப்படின்னு எக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே யாரோ உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ண அப்படியே கத்த போகிறீங்க. அப்படியே அப்படிங்க இப்போ தான் பார்க்குறீங்க. வேற யாரில் அல்லையே தான் அப்படியே வந்து இப்போ ஒரு பைட்டு அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி நான் ஏனி உனக்கு என்ன பார்த்தா லேடர் பார்த்துட்டு அப்படின்னு கேட்குறான். ஐயோ மாமா, அது நான் அப்படின்னு நீங்கள் ஆடே பம்ப. என்ன இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? அதுவா, எங்கள் பாட்டியோட மருந்து இருக்கான், அதை தான் எடுக்க வந்தேன். அவங்க ரொம்ப மேலே வச்சிட்டாங்க, எனக்கு எட்டலை. சரி எடு. அதான் எட்டலைன்னு சொல்கிறேனே, மறுபடியும் எடுங்கிற. இப்போ எப்படி எட்டுதுன்னு பாரு அப்படின்ட்டு அப்படியே தூக்குறான். நீங்களும் மாமா மாமா பார்த்து பயமாக இருக்கு அப்படிங்கிறீங்க. ஹெட்ரி அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை ஃப்ரண்ட் சைடு தூக்குன மாதிரி வச்சுருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே மேலே பார்த்து அப்படியே எடுக்கும்போது இங்கே அவனும் அப்படியே உங்களோட ஆஃப் சாரியை லைட்டாக விலக்கி விட்டு அவன் மூஞ்சி வச்சு அப்படியே உங்கள் ஹிப்பில் அப்படியே தேக்க. ஐயோ மாமா நீ என்ன பண்ணுற மாமா அப்படிங்கிறீங்க. அவனும் காலையிலே வந்து இப்படி தரிசனம் கொடுத்தா பின்னா அப்படி இப்படிலாம் தோண தான் செய்யும். ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்டில் இப்படி தான் அரையும் குறையமாக ட்ரெஸ் போட்டு அழிவியா அப்படிங்கிறான். மாமா லூஸு சும்மா இரு அப்படிங்கிறீங்க. அவனும் இப்படி வரலாமா, என் முன்னாடி வந்ததுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பைட் பண்ண. ஐயோ அப்படின்னு நீங்கள் அப்படியே முடிவு பிடிக்க. என்னடி பண்ணுற பின்ன நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்களா அப்படிங்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு சொந்தமான இடத்துல என்னோடய சைனை போட்டுருக்கேன் அப்படிங்கிறான். சோ மாமா என்ன பாட்டி பார்த்துட போகுது, பார்த்துட்டு அது சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும்டி. ஐயோ மாமா எனக்கு நேரம் ஆச்சு, காலேஜ் போகணும். நானும் தான். அப்போ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திணறாகணும். அப்படியே மெதுவாக இறக்குறான். இப்போ அப்படியே உங்கள் செஸ்ட்டு கிட்ட அவன் ஃபேஸு. நீங்கள் அப்படியே மாமா வீட்டு முடியாதுடி. இதனடி அன்னைக்கு விட நீ கொஞ்சம் பெருசாக தெரியுது. இச்சு மாமா அறிவே இல்லை, எப்படி பேசுகிறேன்? மண்டையிலே ஒரு கொட்டு. இப்போல்லாம் எனக்கு பேசணும் பிடிக்காது தெரியும்ல. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஹேட் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, ஐ லவ் யூ டி அப்படின்னு அப்படி பிள்ளைக்கு சி போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே அங்கே ஓடிடுறீங்க. விட்டிடா சேசி அப்படின்ட்டு அவனும் அப்படியே சிரிச்சுட்டு மேலே ஏற நீங்கள் முறைச்சிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கும் இல்லையே ரொம்ப பிடிக்கும், பட் பிடிக்காத மாதிரி கிடைக்கும். ஏன்னா இப்படி அப்பப்போ நோண்டிக்கிட்டே இருக்கா, சினிமேஷன் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது. பாட்டியோ ஏன்டி ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை இந்தா அப்படின்னு மருந்து கொடுக்க. சரி உன் மாமா வேறு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்துட்டான், உனக்கு வேறு காஃபி போடணும், நகரு, நான் அப்புறம் மருந்து வச்சுக்கிறேன். ஐயோ இந்த அப்படி உட்காந்து மருந்து ஒழுங்காக போடு. இல்லடி அவனுக்கு இப்போ என்ன பையனுக்கு ஹெல்த் மிக்ஸ் தானே, நானே கலக்கி கொடுக்குறேன்னு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இல்லாட்டி அது டப்பாலாம் மேலே இருக்கும் உனக்கு. மருந்து எடுக்க சொல்லும் போது அது சொல்லாத, இப்போ சொல்லு, வந்து நான் திட்டு மேலே ஏறி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. போயிட்டு நீங்கள் குரங்கு மாதிரி திட்டு மேலே ஏறி இப்போ அதை எடுத்து அப்படியே வந்து ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறீங்க. இங்கே மேலே வந்து லியோ அவன் ரூமில் இருக்கான். ஸோ நீங்கள் ஹெல்த் மிக்ஸை ரெடி பண்ணி அப்படியே கலக்கி எடுத்துகிட்டு, ஐயோ இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வச்சு என்ன கும்முறு கஞ்சி காய்ச்சினார், திருப்பியும் போய் சொல்லவோ மாட்டேனா ஏதாவது பண்ணிடுவாரோ. சச்சா இப்போ தானே வந்தார். ஆக்சுவலி இந்த டைமில் கரெக்டாக அவர் குளிக்க போயிருக்கணும்.
அதுக்குள்ளே போய் கொடுக்கணும்னு வச்சுட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் மெதுவாக சத்தம் இல்லாமல் அப்படியே அவன் ரூம் பக்கம் போகிறீங்க. மாமா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறீங்க, சத்தமே இல்லை. அப்பாடா ஆள் இல்லை, குளிக்க போயிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உள்ளே வந்து அப்படியே அதை வச்சுட்டு அங்கே சுற்றி நீங்கள் சின்ன வயசு ஃபோட்டோ, சரி உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவும் அவனோட ஃபோட்டோஸுமா இருக்குது. பாரு இந்த மாமாவுக்கு ரசனையை 2 பேரோட ஃபோட்டோ வச்சுருக்காரு. இதே மாதிரி எங்களுக்கு குழந்த பிறந்தா எங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்க. இப்போது டக்குன்னு பாத்ரூம் கதவு திறக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அத்தி வந்துட்டாரோ அப்படின்னு டக்குன்னு திரும்ப கரெக்டாக அவனுக்கு கதவு திறந்துட்டு வர அவனை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் கத்த அவனும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு கிட்ட வந்து எதுக்கடி இப்போ கத்துற அப்படின்னு வாயை பார்த்தா நீங்கள் ஆக்சுவலி உங்கள் மூஞ்சை கையை வச்சு மூடிட்டு தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க. சவுனம் ஹலோ அப்படின்னு இப்படி கையில் நாக் பண்ணுற மாதிரி தட்ட நீங்கள் டோர்லாம் திறக்க முடியாது அப்படிங்கிறீங்க. ஓப்பன் த டோர். என்னடி இப்படி நிற்கிற, நீங்கள் ஏன் இப்படி நிற்கிறீங்க, நான் எப்படி நிற்கிறேன், கன்றாவி எதையாவது போட்டு வரமாட்டா, என்னடி போட சொல்கிற, எல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. அவனும் அப்படியே வந்துட்டு ஒரு இன்னர் மட்டும் போட்டு வந்து நிற்க. நீங்களும் ஐயோ மாமா என்ன கோலம் இது, கன்றாவி, இத்தனடி நியாயம், நான் ரோட்டில் போய் அதை போட்டுட்டு நின்று என் வீட்டில் என் ரூமில் போட்டுட்டுருக்கிறேன். ஆக்சுவலி வரும்போது நீ தாண்டி பர்மிஷன் கேட்டு வந்திருக்கணும், அதை விட்டுட்டு இப்போ பார்த்துட்டு முய்யோன்னு கத்திரியா, ஒழுங்கா தோரடி கண்ணை. முடியாது. சரி இப்போ தோற, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற. நம்ப மாட்டேன். அட நிஜமாடி, நிஜமா வேணா அந்த கையை வச்சு பாரு அப்படின்னு உங்கள் கையை சட்டுன்னு இழுத்து உங்கள் அவரோட டைஸில் வைக்கும். நீங்கள் பயந்து போய் ஜி மாமா அப்படின்னு பிடிச்சி அங்கேயும் இருக்கில்ல அடிப்பா இருக்கிறாதே அப்படின்னு இருக்கிறது. நீங்களும் லூசாடா மாமா, நீ அறிவில்லை, இப்படி தான் நிற்பியா, மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன், அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, பணம் மாதிரி வளர்ந்து என்ன பிரயோஜனம், கொஞ்சமாவது மூளைன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்த. முன்னாடி ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து நிற்க. உங்களுக்கு இன்னும் கூச்சமாக இருக்கும். ஐயோ மாமா நகரு. முடியாது, நடி பண்ணுவேன். ஐயோ என்ன நானாக வந்து மாட்டிக்கிட்டேன்னா இந்த பாரு பாட்டி கீழே தான் இருக்காங்க, கொத்தி ஊரை கூட்டிடுவோம் பார்த்துக்கோ. கூட்ரி நானாக தானே சொல்கிறேன், இந்த கூமட்டைங்களுக்கெல்லாம் எனக்கு கல்யாண வயசு வந்துச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு அக்கா பிள்ளை என் முன்னாடி தழுக்க முழுக்குன்னு தெரிஞ்சால் அவளை விட்டு வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா, அதுதான் நானே எடுத்துக்கலான்னு அப்படின்னு இப்படி கிட்ட வர. மாமா வேணா எனக்கு வேணுமேடி, அதுவும் பாரு காலையிலே அப்படி தரிசனம், இப்போ இப்படி எப்படி விடுறது மாமா ப்ளீஸ் டீச்சர்லாம் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரேன். ஷூ மாமா முதல் நீ ட்ரெஸ்ஸையாச்சும் போடு. அடிச்சே என்ன தரடி போட்டண்டி, நீ போய் சொல்கிற, நிஜமாக தாண்டி போட்டண்டி, திறந்து பாரு. நான் மாட்டப்பா, நீ போட்டிருக்க மாட்டேன். போடணுமா அப்படின்னு கிட்ட வந்து கேட்க. சீ அப்படிங்கிறீங்க, நீ தாண்டி போட சொன்னேன். ஐயோ நான் சொன்னது வேறு. ட்ரெஸ்ஸு தானே, அதான் நான் சொன்னேன், நீ என்ன சொன்ன? நானும் அதை தான் சொன்னேன். நிஜமா அதான் சொன்னியா? ஐயோ மாமா நகரு, தப்பாக பேசுகிற. யார் நான் தப்பாக பேசுகிறேன்னா அப்படின்ற அப்படியே இன்னும் உங்களை நெருங்க. ஐயோ முடியல அப்படின்னு அப்படியே கடவுளே அப்படின்னு நீங்கள் மெதுவாக அந்த கையை நகர்த்தி அதில் லைட்டாக ஹோல் தெரியும். அப்படியே அதில் வழியாக பார்க்குறீங்க. ட்ரெஸ்ஸு ஏதாவது போட்டிருக்கானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவரோட டவலை தான் மேலே ராப் பண்ணிட்டு தான் நிற்க. அப்பாடா அப்படின்ட்டு பார்க்க அழைய எடுத்துட்டு மாமா தள்ளு அப்படின்னு தள்ளுறீங்க. என்னடி போட சொன்னேன். ஐயோ மாமா இந்த பேச்சை விட மாட்டியா, நீ தானடி ட்ரெஸ் போடுன்னு சொன்னேன், அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் அப்படியே இறங்க பார்த்துட்டு சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, நான் கிளம்புறேன். அதே எப்படி காலையில் வந்துட்டு எதுவுமே கொடுக்காம போகலாம், எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? உனக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், தள்ளு மாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் என்னடா எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், நகரு அப்படின்னு நகர்த்துறீங்க. முடியாது, மாமாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, மாமா விடுறேன். யோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இப்படிலாம் பேசுவா. யார் சின்ன பிள்ளை? நீயா? உனக்கு இப்போ 19 வயசு, செகண்ட் இயர் படிக்கிற. செகண்ட் இயர் தான் மாமா படிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், போன வருஷமே உன்னை மேட்ரு முடிச்சிருக்கணும். எதை? அது போன வருஷமே கூட இருந்திருந்தா எந்நேரம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவனுக்கு எனக்கு ஒரு வேறு ஏன் அவசரம் புரிய மாட்டேங்குது. என்ன மாமா நீ இப்படி ஆகிட்ட? பின்ன எப்போ பார்த்தாலும் எவனாவதும் பின்னாடி சுற்றிட்டு கடுப்பாகுது. சீக்கிரம் உன்னை என்னோட ஆக்கி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்டி? அது எனக்கு ஒன்றும் பிடிக்கல. இது பிடிக்கலையா? ஏன்டி என் பர்சனாலிட்டிக்கு என்ன குறைச்சல்? அதெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை, நீ என்னை விட பெரியவன். ஆமாம் ஹைட்டில் தானே, அது இல்லை பின்னடி வயசில். என்னடி உன்னை விட அண்ணா ஒரு 10 வயசு. சரி 12 வயசு, இது ஒரு பெரிய விஷயமா? நீ எப்போ பிறந்தியோ
அப்போலேருந்து எனக்கு தான் நான் முடிவு பண்ணி சுற்றிட்டுருக்கேன். என்னடி இப்போ வந்துட்டு பெருசாக வயசு கேசுங்கிற. அதெல்லாம் கிடையாது, நீ என்னை விட பெரியவன், அதனால் என்னால் உன்னை கட்டிக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் தள்ளி விட்டு ஓட பார்க்க கொய்யால் பேசிகிட்ருக்கேன் இப்படி ஒரு அடின்னு இழுத்து அப்படி உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண மாமா பிடிச்சி தள்ளி விட்டு அப்புறம் போகிற எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன். சொல்லிடி உங்கள் அப்பா பெரியவனா? மாமா வேணாம் அப்பாவை பற்றி பேசாத. அப்படி தாண்டி பேசுவேன். உங்கள் அப்பா பெரியவன், இங்கே பாரு மாமா தேவையெல்லாம் பேசினா அப்புறம் நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். பெரியவா கட்டிக்கலாடி போடி போகிறேன் அப்படின்ட்டு கோவமாக கேள்வி போவேன். சே என் மொசக்குட்டியை நானே கோவப்படுத்திட்டேன்னு சோ அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி வரான். நீங்கள் அப்படியே கோவமாக முறைச்சிட்டு கீழே போக சரி அப்புறமா சரி பண்ணிக்கலாம். இது இவளுக்கு என்ன புதுசா எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு போகிறது தானே வேலையை. அப்பனை பற்றி பேசினா மட்டும் அப்படியே மூக்குக்கு மேலே கோவம் வந்துடும் அப்படின்னு அப்படியே புலம்பிட்டே அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா. நீங்கள் கீழே வரீங்க. என்னடி இவ்வளோ நேரம் அப்படி உன் பையனை பற்றி ஒன்று தெரியாது பிடிச்சி வச்சுட்டு விட்டா தானே. எதை ஒன்றும் இல்லை பாட்டி. சரி நான் கிளம்புறேன். என்னடி அதுக்குள்ளே கிளம்புறேன்? சாப்பிட்டு போ. இல்லை பாட்டி அம்மா வீட்டில் சமைச்சிருப்பாங்க. ஏன் உங்கள் அப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அமிச்சாரா? அது என்ன குடும்பமே எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பான்ட்டு. ஏன் உனக்கு மருமகன் தானே, எங்கள் அப்பாவுக்கு பேர் இல்லையே, நான் மரியாதையாக கூப்பிட தெரியாதா? இப்போ என்னடி நான் சொல்லிவிட்டேன்னு என்கிட்ட கத்துற. உங்கள் அப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்னார்னு நான் சொன்னேன்னா எதுக்கு ஆனவுன்னு எங்கள் அப்பாவே இழுக்கிறீங்க? ஏய் இப்போ நீ எதுக்கு நீ கோவப்படுற? ஆமாம் எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா நான் இதாக போச்சு அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு அப்படியே முறைச்சிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு வெளியே போகிறீங்க. கரெக்டாக உங்கள் பெரியம்மா அப்படியே குறுக்க வந்து என்ன காலையில் இந்த பக்கம் காற்றடிக்குது. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு பதில் சொல்லாமல் வெளியே போகிறீங்க. கொஞ்சம் தூரத்தில் தாரா புக்ஸோடு அப்படியே வரா. அவளும் உங்களை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அவளை கண்டுக்காத மாதிரி. சோப்பா இவங்க குடும்பமாக இங்கே இருக்கலாம், நம்ம எப்போயாவது எட்டி பார்த்தா கூட கேள்வி மேலே கேள்வி. சே இதுக்கு தான் அந்த வீட்டுக்கு வரதே இல்லை அப்படின்னு குழம்பிக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கு கவனிக்காமல் போக. இப்போது அப்படியே வந்துட்டு எந்த நிமிஷம் கீழே வந்தான்னு தெரியல, அங்கே பூச்செடிக்கு தண்ணி ஊதிக்கிட்டு இருந்தவன் அப்படியே திருப்பி உங்கள் மேலே தண்ணி அடிக்க ஏய் அப்படின்னு நீங்கள் கத்த அப்படி ஓ சாரி கவனிக்கலை அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒன்று தீயா மறைச்சிட்டு மூஞ்ச மொகரையும் பாரு தெரியலையாம்மா. மேலே பூரா தண்ணி அடித்து விட்டுட்டு தெரியலன்னு போய் சொல்கிறியாம்மா. நீ வேணும்னு தானே பண்ண. ஆமாம் வேணும்னு தான் பண்ணேன், நீ வேணும்னு பண்ண அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். உள்ளே பண்ணது பார்த்துலையா? அப்போ நீ நகர் நான் போகணும். முடியாது. எதுக்குப்பா அவ்வளோ கோவம்? அப்புறம் எதுக்கு எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறீங்க? உங்களை விட எங்கள் அப்பா வசதியில் குறைவு தான், அதுக்குன்னு என்னென்னா உங்கள்கிட்ட பிச்சை எடுக்க விட்ட வச்சுருக்காரு. ஏய் என்னடி பேசுகிறா? அப்படின்னா என் அப்பா எதுக்காக உங்ககிட்ட வந்து நின்னாரா? ஆனாவுன்னா எங்கள் அப்பாவே இழுக்கிறீங்க எல்லாரும். இப்போ என்ன யார் சொன்னா? அம்மா இன்னும் யார் என்ன சொல்லணும்? நீங்கள் தான் சொல்கிறது பார்த்தாது. ஏய் உங்கள் அப்பாவை நான் இப்போ என்னடி சொல்லிட்டேன்? ஒன்றும் நான் பேச விரும்பலை. நகருமாம்மா. உங்கள் அப்பா தானே உன்னை என்னையும் பிரித்து வச்சுருக்கான், அப்புறம் எனக்கு கோவம் வராது. இங்கே பாருமாம்மா அப்பாவை மாதிரியே அதெல்லாம் பேசாத. ஏய் என்னடி ரொம்ப ஓவராக எகிற? ஏதோ எனக்கு ஒன்று பிடிக்குமே நான் அடங்கி போயிட்டு தான் ரொம்ப எகிற. அதானே உனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் எதை சொல்ல வர? அப்படி உங்களை எடுத்து வாயை திறந்த அவ்வளோதான். என்னை டென்ஷன் பண்ணாத பார்த்துக்கோ. காலையிலே இப்படி வந்து நின்றுட்டு அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பில் அப்படியே ஒரு கை வச்சுட்டு உங்கள் லிப்புக்கிட்ட நெருங்கி அவன் லிப்பு உங்கள் லிப்பு ரொம்ப கிட்ட நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டுருக்க. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு காலேஜ் வராத. ஏன் எதுக்குன்னா இப்போ தானே தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டேன். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் வீட்டில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படியேவா தெருவில் போவேன்? பரவாயில்ல நான் போய்க்கிறேன். அடிச்சேன்னு வச்சுக்கோ அப்படின்னு கை வாங்க அப்படிங்க பயப்பட. இங்கே பாருடி நான் மட்டும்தான் உன்னை இப்படிலாம் பார்க்கணும், வேறு எவ்வளோ பார்க்காது எனக்கு பிடிக்காது. ஆமாம் வா என் ரூமில் ட்ரெஸ் இருக்குது சேஞ்ச் பண்ணிட்டு போ. ஒன்றும் தேவையில்லை. வரும்போது பெரியம்மா அப்படி பார்க்குறாங்க. இப்போ அவள் கிடக்குறா நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து இங்கே ட்ரெஸ் இருக்குது சேஞ்ச் பண்ணிக்கோ. இது எந்த இல்லை. ஆமாம் நான் தான் உனக்காக வாங்கினேன். இதை போட வைக்க தான் இவ்வளோ விட்டா அப்படின்னு பார்க்க. ஆமாம் அதுவும் அது கூட இந்த மாதிரி நீ இனிமேல் ட்ரெஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. எப்படி எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். சி அது என் முன்னாடி மட்டும் டி, வேறு யார் முன்னாடியும் இப்படிலாம் நீ ட்ரெஸ் பண்ணவே கூடாது. உங்கள் அப்பா இதெல்லாம் கேட்க மாட்டானே. மாமா சரி நீயே மாற்று அப்படின்ட்டு அவன் வெளியே போயிடறான். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வர பாட்டி இப்போ தாண்டி வெளியே போனேன். மறுபடியும் உன் பையன் தான் எனக்கு தண்ணியில் அபிஷேகம் பண்ணி விட்டார். அதுதான் ஏன்டா அப்படி பண்ணேன்? அது இல்லைம்மா நான் கவனிக்கலை, செடியில் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் வந்தா. சரி சாப்பிட்டு போ. வேணாம் வீட்டில் அம்மா சமைச்சிருக்காங்க. ஏன் இங்கே சாப்பிடக்கூடாது? ஷோப்பா குடும்பமே ஆரம்பிக்காதீங்க. அப்பாலாம் ஒன்றும் சொல்லலை, நான் தான் அம்மா வீட்டில் சமைச்சிருக்கனால வேணான்னு சொன்னேன். நான் இங்கே சாப்பிட்டே போகிறேன் போதுமா? இது ஒழுங்காக கூப்பிடும் போதே வந்து உட்காடுறது. நீங்கள் அப்படியே லீவ் மறைச்சிட்டு வந்து உட்கார அவன் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே மறைச்சிக்கிட்டே சாப்பிட என்னடி மறுக்கிற மாதிரி இல்லை, கண்ணு வெளியே வந்து வந்துட போகுது அப்படின்ட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் நெருங்கி உட்காந்து
தொடையில் அப்படியே கை வைக்க அப்படின்னுங்க கையும் ஒழுங்காயிடு அப்படிங்கிற மாதிரி மறைக்கிறீங்க. ஏன்டி இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு அது கடுப்பாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது பேபி, நீ இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. மாமா பேசாமல் இரு. தாரா அப்படியே 2 பேர்த்தையும் பார்த்து மறைச்சிட்டு வந்து எடுத்த மாதிரி பாரா நீங்கள் அப்படியே நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு கடுப்பாக வேற வருது, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தாராவோ 2 பேர்த்தையும் குறுன்னு பார்க்க நீங்கள் ஒழுங்காக கையெடு மாமா. தாரா அக்கா நம்மளே பார்க்குறா. அவள் பார்த்தா என்னடி, எனக்கு ஒன்றா தான் பிடிச்சிருக்கு, அவளை பிடிக்கலன்னா அவளுக்கு போகாமல் ஆடிக்கோ. நீங்கள் அவளே கட்டிக்கோங்க. எதை அப்படின்னு தொடையில் நறுக்குன்னு ஒரு கிளி அப்படின்னு மறைக்கிறீங்க. வலிக்குதுல்ல அந்த மொத்தம் எனக்கு வலிக்குது. யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் நீ பேசுகிறா, நான் அவளை கட்டிக்கிறேன்ட்டு சொன்னானா அப்படிங்கிறான். உங்களுக்கும் கண்ணில் டியர்ஸ் வருது. அப்படின்னு நீங்கள் மறைச்சிட்டு எனக்கு சாப்பாடு வேணும் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு போகிறீங்க. ஏய் அப்படின்னு கையை பிடிக்க கையை உதறிட்டு வெளியில் வேகமாக ஓடிடுறீங்க. எங்கடா அவளுக்கு பிடிக்குமேனு பணியாரம் எடுத்துகிட்டு வந்தேன், எங்கே போனான்? அது அவளுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டாம்மா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றான். அவங்க அம்மாவை சரி அப்படின்னு விட்டுறாங்க அவங்க பாட்டி. நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டே வரீங்க. பிகாஸ் உங்களுக்கு அவன் கிள்ளதெல்லாம் வலி இல்லை, அவன் சொன்னது தான் வலிக்குது உங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் உங்கள் அப்பா இவங்களை விட மிடில் கிளாஸ், இவங்க நல்லா ரிச்சு. ஸோ அதனால் அவங்க மிடில் கிளாஸு அப்படி இப்படின்னு முதல்ல பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு நமக்கெல்லாம் தான் மானம் தானே, வேட்டி செட்டு மற்றதெல்லாம் வாழ மாட்டேன் அந்த மாதிரி அப்படியே மானம் அப்படிங்கும்போது ரொம்ப சூடு சொரணை அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டு பக்கமே போகிறதில்ல அதிகமாக, எப்பயாச்சும் தான் போவார். அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்ததும் இங்கே லீக்கோ உங்களை தான் கட்டணும் அப்படின்னு ஒரு ஏஜுக்கு மேலே அவனுக்கு ஆசை வந்திருக்கும். ஸோ அப்போயே உங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக அவங்கக்கிட்ட இல்லைம்மா நான் ஒரு ஆள் படுறதே போதும், அந்த குடும்பத்தில் பணம் தான் முக்கியம்பாங்க, நீ ஏன் பொண்ணு அதனால் உன்னை மிடில் கிளாஸ்ன்னு சொல்லியே சாவடிப்பாங்க. அதுலேயும் உன் பெரியம்மாக்காரி இருக்காளே அவளுக்கெல்லாம் சொல்லவே வேணாம், அதனால் நீ தயவு செய்து மாமாவால் கட்டிக்காதுன்னு உங்கள் அப்பா சின்னதிலே சொல்லிப்பார். ஸோ உங்கள் அப்பாவோட பேச்சு உங்களுக்கு உங்கள் அப்பானா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா சொன்ன மாதிரி அவர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் உங்களை நல்லா கிளாஸாக தான் வச்சுருந்துருப்பார். எதுவுமே நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொல்லாமல் உங்கள் அப்பா தானாக தனித்து ரொம்ப சுயமாக சம்பாரித்து நிறையா முன்னுக்கு வந்தவர். ஸோ இப்போ அவரும் உங்கள் பாட்டி வீட்டுக்கு ஈக்குவலாக தான் சொத்து வச்சுருக்கார். அதனால் இப்போ எல்லாமே உங்களுக்கு கேட்கறதுலாம் கிடைக்கும். அதனால் உங்கள் அப்பா பேச்சை நீங்கள் எப்போவுமே மீறக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ அப்பாவுக்கு எப்போ அம்மாவே அப்படி தான் நினைப்பாங்க. உங்கள் அம்மாவும் அதே தான் சொல்லுவாங்க, நம்ம அப்பாவை எப்போவுமே மரியாதையாக நடத்தணும் அவங்க முன்னாடி அப்படிங்கிற மாதிரி. என்ன தான் வீடாக இருந்தாலும் அவருக்கு ஒரு தலைக்குனிவு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் அம்மாவும். அதனால் அவங்க அதிகமாக அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க, உங்களை தான் ஏதோ ஒன்றுனா அனுப்பிச்சி விடுவாங்க அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கும் உங்கள் அப்பா தான் அப்படின்னு லீயை பிடிச்சிருந்தாலும் அதனாலேயே லீயை நீங்கள் பிடிக்காத மாதிரி வறுக்கிறீங்க. அவன் இருந்து விடாமல் உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அதெல்லாம் நினச்சி இந்த மாமாவை எப்படி தான் என்னை விட்டு பிரிக்கிறதுன்னு தெரில, அவர் என் பின்னாடியே சுற்றுறாரு, நானும் அவரை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த பாலா போன மனசு அவர் பின்னாடியே போகுது. அப்பாவா மாமாவான்னு என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிறுத்திட்டாங்களே 2 பேரும். கடவுளே 2 பேரும் மனசு ஒத்து ஒன்றா சேரணும், அதுக்கு மின்சாரம் பண்ணணும் அப்படிலாம் அப்படியே மனசுலேயே வேண்டிக்கிட்டு அப்படியே வீடு சரிங்க. அவங்க அம்மா என்னடி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. சரி சாப்பிடு. பாட்டி வீட்டில் சாப்பிட்டேன். உங்கள் அம்மா அப்படியே மறைக்க நான் வேணான்னு தான் சொன்னேன். உங்கள் அம்மா தான் உடனே உங்கள் அப்பா சொன்னாரான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன்? சரி கத்தாது, அப்பா வீட்டில் இருக்காரு. ஓ உங்கள் அப்பா என்னடாம்மா காலையில் எங்கே போயிட்டு வந்தீங்க? அது கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பாட்டியை பார்த்துட்டு பாட்டி தாத்தாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. மாமா பெரியம்மா பொண்ணு எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா. சரிடாம்மா போ. என் அப்பாவுக்கு எவ்வளோ நல்ல மனசு, எல்லோரையும் எப்படி பேசுகிறேன், தான் அந்த குடும்பம் இருக்கே அப்படின்னு நீங்கள் புழப்பிட்டே அப்படியே வந்துடுறீங்க. காலேஜ் கிளம்பி இப்போ உங்கள் அப்பா நான் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பாவும் பொண்ணுமா கிளம்பி காலேஜ் வாசலில் அவங்கள அவங்க அப்பா விட்டுட்டு சரிம்மா வரேன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குப்பா. தாத்தா காலேஜாக இருந்தாலும் நீங்கள் பணம் கட்டு தான் படிக்க வைக்கிறீங்க. ஸோ நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். அது நமக்கு தேவையும் இல்லைம்மா. இது உள்ளதுலே பெரிய காலேஜ், நல்ல காலேஜ், அதனால தான் இங்கே. இல்லைன்னா நான் எப்போயோ வேறு காலேஜ் பார்த்துருப்பேன். புரியுதுப்பா. நான் வரேன்டா. சரிப்பா அப்படின்ட்டு திரும்ப அங்கே அப்படியே ஒருத்தவங்களே பார்த்து நிற்கான். இவங்க நம்மளை இப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே அப்படியே வரீங்க. அப்போது இந்த பக்கம் அப்படியே நம்ம பொசசிவ் அங்கிளோ அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போக இப்போ இவருக்கு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்டே அப்படியே கிளாஸ் ரூம் உட்காந்து கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட ஒரு பொண்ணு ஓடி அக்கா அப்படின்னு நிற்குது. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் யார்மா நீ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இதை ஒரு சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். எது சாரா? ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே உங்களுக்கு புரிஞ்சிடுது. இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் எழுதிக்கிறத பார்த்துட்டு செம்ம காண்டாயிட்டு ஐயோ இந்த மாமா இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே ஸ்வீட்டி என்னடி ஒன்றும் இல்லை இந்த வந்துடுறேன் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் நிற்கிறது நீங்கள் வேறு எங்கேயும் இல்லை, அவங்க டீன் முன்னாடி தான்.
அப்படியே முறைச்சி நிற்க, என்னம்மா இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை பாருங்க அப்படின்னு சொல்லி போடுறீங்க. என்னது இது அப்படின்னு அவர் படிச்சுட்டு, எது ஏன் பேத்திக்கு இங்கே லவ் லெட்டர் கொடுக்காங்க, எவ்வா அது எழுதுன்னு கூப்பிடு எனக்கு இருக்கு அப்படி இப்படின்னு அவர் கத்தா. ஓ யாராக இருந்தாலும் அப்போ நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக டிசி கொடுத்து அனுப்புகிறானே இல்லையா பாரு. ஓ அப்படியா, அப்போனா உங்கள் பையனை தான் ஃபஸ்ட்டு வேலையை விட்டு தூக்கணும். ஏத்த பின்ன எழுதுனது மாமா. இது மாமாவா? தாத்தா நிஜமாக சொல்லுங்கள், அந்த ஹேண்ட் ரைட்டிங் யாருதுன்னு உங்களுக்கு தெரியல. எங்கே பாருங்கள், இங்கே நான் தாத்தா பேத்தி ஒரு கொண்டாட வரல. எனக்கு நீங்கள் இந்த காலேஜோட டீனா உங்கள் பையன் செய்கிற தப்பு, சாரி இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் செஞ்ச தப்பை தட்டி கேட்கணும், அதுக்கு வந்திருக்கேன். நான் கடமைன்னு வந்துட்டா கரெக்டாக இருப்பேன், உனக்கு தெரியாதாடா. இரு அவரை கூப்பிட்டு நானே விசாரிக்கிறேன். அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்க. அங்கே அப்படியே வந்த லியோ அப்படியே பேண்ட் பாக்கெட்டில் கை வச்சுட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறேன் கேஷுவலாக. இங்கே பார்த்தீங்களா தெனாவட்ட, இதுதான் நீங்கள் விசாரிக்கிற லட்சணமா அப்படின்னு உங்கள் தாத்தாவை மறிக்க. இருமா இரு அப்படின்ட்டு, இது என்ன ஒரு ப்ரொஃபஸர் பண்ணுற வேலையா அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் தூக்கி போட, லியோ அதை எடுத்து பார்த்துட்டு என்ன இப்போ அப்படிங்கிறான். என்ன இப்போவா, இதை நீ தான் எழுதியிருக்கேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறா. இதை நான் எழுதுனங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? ஏன்டா என்கிட்டே வா, உன் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு வரோம். அதானே என்ன ப்ரூஃப் அப்படின்னு உங்ககிட்ட கேட்க, நீங்கள் அப்படியே தாத்தா அப்படின்னு மறைக்கிறீங்க. இங்கே பாருமா, இப்போ நீ தானே சொன்ன நான் இங்கே டீன், நீ ஸ்டூடெண்ட், ப்ரொஃபஸர் மேலே இப்படி ஒரு புகார் கொடுத்துருக்க, அப்போ அதுக்கு எவிடன்ஸ் வேணும்ல. அது கொண்டது கொடுத்த பொண்ணு சொல்லுவா. சரி கூட்டிகிட்டு வா. உடனே அந்த ஃபஸ்ட் இயர் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து, இந்த சார் தானே? இவரெலாம் இல்லை, வேறு யார்? தெரியாது. எதை நம்ம காலேஜ் இல்லையா? இல்லை அது யாருன்னே தெரில, என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க யாரும் தெரில சுத்தம் அப்படின்ட்டு. நீங்கள் அப்போ அப்படியே மாறிக்காலையோ எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் நிற்கிறான். ட்ராமா பண்ணாதீங்க, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, அது அப்படி இப்படியும் இதாக சொல்கிறேன். அது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரியாதா? என்ன மாதிரி யார் வேணாலும் எழுதலாம் அப்படின்னு மறைக்கிறீங்க. அதில் பாருங்கள் கண்ணான்னு எழுதியிருக்கு. ஆமாம் கண்ணான்னு எழுதியிருக்கு. டேட் எனக்கு நீங்கள் கண்ணான பேர் வச்சுங்க. இல்லையப்பா லீனில் வச்சேன். அப்போ என் பேரே இல்லை, இந்த லெட்டர் எப்படி நான் எழுதினதாகும்? யூ அப்படின்னு நீங்கள் மறைச்சிட்டு அப்படியே தாத்தா நீயும் யூடியூப் ரூட்டஸ் அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. நான் என்னவா பண்ணுவேன்? நீ சொன்ன, பட் அதுக்கு எவிடன்ஸ் இல்லையே, அப்புறம் எப்படி நம்புறது? தானே உன்னை போய் ஒரு நல்லவன் நம்பிக்கை வந்துட்டு வந்து சொன்ன தாத்தா என்ன சொல்லணும், நீ உன் பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன், எப்படியோ போங்க, என்கிட்ட தேவையில்லாமல் ஒரு வாழாட்ட வேணான்னு சொல்லு, வந்து காலேஜ் கூட அப்புறம் பார்க்க மாட்டேன், திட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கராராக பேசிட்டு வெளியே போக. என்னடா பண்ணி வச்சுருக்க, என் பேத்தி ரொம்ப சூடாக இருக்காடா அப்படிங்க. டேட் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பேத்தி உங்கள் வீட்டுக்கே மருமகளாக வருதுன்னு உங்களுக்கு விருப்பமா இல்லையா? ஆமாடா, ஆனால் அப்போ பேசுறதை பார்த்தா நடக்கிற காரியம் மாதிரி தெரியலையே, நீ வேறு இறையிற கொலையில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இன்னும் தூண்டி விட்டுறியடா, உனக்கு மாமாவை பற்றி தெரியாதா? தெரிஞ்சதுனால தான் டேட் இவ்வளோ நான் எப்படியும் என் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு பார்க்குறேன். இங்கே பாரு, உன் மாமா வந்துட்டு எப்போவுமே ரொம்ப சுயகௌரவம் உள்ளவர், ஆனால் அந்த மனுஷனுக்கு என்னமோ தெரியல உன் விஷயத்தில் அவர் எதையும் யோசிச்சுட்டு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம போய் இவ போகிறதப்பே இவ எனக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன், தாராவை இப்போ வரைக்கும் என் சிஸ்டரை மட்டும்தான் பார்க்குறேன், எனக்கு இவ தான் ஒய்ஃப், அதை யாராலையும் மாற்ற முடியாது, இவ இப்படி தான் மறந்து பிடிப்பா, அவளை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக. எப்படியோ நீ பேத்தி மனசு மாறினா சரி அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. நீங்கள் அப்படியே பெரிய இவர் இப்போ தான் டீனேஜ்னு நினப்பு, அறிவே இல்லை கொஞ்சம் கூட, எப்போ பார்த்தாலும் ஏதாவது லூஸ் தனமாக பண்ணிக்கிட்டு. சீனியர் ஒருத்தன் குறுகுறுன்னு பார்த்தானா லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு, வயசாகுதே தவிர புத்தியே இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே போயிட்டுருக்க. திடீர்னு யாரோ அப்படியே உங்களை கைப்பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கற்றுறதுக்கு முன்னாடி அப்படியே யாருமே இல்லாத ஒரு கட்டடத்துக்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு போய் அப்படியே அந்த செவத்தோடு சாச்சு உங்கள் வாயை பார்த்தா நீங்கள் அப்படின்னு முழிச்சு பார்க்க லீதான் நின்றுட்டுருக்கான். அப்படின்னு நீங்கள் திமிர்றீங்க, என்னடி ஓரா பேசுகிற அப்படிங்கிறான். நீங்கள் பண்ண வேலைக்கு அப்படிங்கிறீங்க, என்ன பண்ணிட்டாங்களாம்? என்னது நீங்கள் இப்போ தான் காலேஜ் படிக்கிறீங்க நினப்பு, லவ் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, நீ காலேஜ் தானே படிக்கிற, நான் படிக்கிறது ஓகே, உங்கள் வயசு தானே, என் வயசுனா சின்ன பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு, ஏண்டி வயசு தான் பிரச்சனை, எப்போ பார்த்தா அதையே சொல்லிட்டு இருக்க, என்னை பார்த்தா என்ன எல்லாமே மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்படி உங்களை பார்க்க. யார் அப்படி சொல்ல முடியும், என் மாமா எப்போவுமே ஹேண்ட்ஸம் தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு, பின்ன வயசாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் போனால் நரைச்சிரும் தள்ளுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக. ஹே எங்கடி போகிற அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறான். என்ன வேணும், இது காலேஜ், யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, யார் பார்த்தா எனக்கு என்னடி, நம்ம காலேஜ் தானே, நம்ம பண்ணுறதை அவன் என்ன பண்ண போகிறான், ஐயோ மாமா தள்ளுங்க நான் போகணும், இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை, எதுக்கு இப்போ எப்போத்தாலும் என்னை தள்ளி விட்டுகிட்டே இருக்க, நீங்கள் கிட்ட வந்தாலே பயமாக இருக்கே,
ஏதாவது கேட்டால் குடம்பு பண்ணிடுங்க. எங்கே பாருங்க மாமா, பெரியம்மா தாராக்காவை தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையாக இருக்காங்க. அவங்க ஆசையில் உங்களோட மண்ணை கொட்டுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. அது மட்டும் இல்லை, தாராக்காவுக்கும் உங்களை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க தான் உங்களுக்கு கரெக்டான மேட்ச். என்ன ஆளை விடுங்க. அடிக்கிட்டு நீங்கள் போக கைப்பிடிச்சி, ஏய் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது கூட உனக்கு உரிமை இருக்குது. தாராவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறதுக்கு நீ யாரடி? எனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் வாய்க்குள்ளே இதை முணுமுணுக்க ரெடி சொன்னேன். அடி கிட்ட வரான். நீங்கள் நான் ஒன்று சொல்லி அடின்னு மூஞ்ச திருப்ப, ஹே அப்படி சொல்லி உங்கள் கண்ணத்தை பிடிச்ச அப்படியே திருப்பி, இப்போ என்னமோ அந்த வாய்ஸ் வந்துச்சுல, திரும்ப சொல்லி கேட்டுட்டேக்கான். நீங்கள் சொல்லவே இல்லை. அவனை அப்படியே கிட்டேன்னு நினைங்க. உங்கள் லிப்பை அப்படியே பிடிச்சி லைட்டாக பைட் பண்ணிட்டு அப்படிங்கிறீங்க. சொல்லுடி அப்படிங்கிறான். நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறீங்க. இப்போ சொல்ல போறீங்களே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே வந்து பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாமா, விடுங்க அப்படின்னு உதடைகளுக்கா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவனும் முடியாதுடி. எதுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாமாவை வேணாம்னு சொல்கிற, மாமாவை நிஜமாவே பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பதிலே சொல்ல முடிக்க அப்படியே லிப்ஸு அப்படியே பைட் பண்ணிகிட்டு இருந்தவன் இப்போ அப்படியே கழுத்துக்கு வரான். அப்படின்னு நீங்கள் அசனுங்க அப்படியே கழுத்தில் அப்படியே லைட்டாக பைட் பண்ண அப்படிங்கிறீங்க. சொல்லு, உனக்கு நிஜமாவே மாமா பிடிக்கலையா அப்படின்னு அவன் உதட்டு உங்கள் கழுத்தில் வரச அப்படியே கேட்டுட்ருக்கான். நீங்களோ அப்படியே அசையாமல் நின்றுட்டுருக்கீங்க. உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன் அப்படின்னு இப்போ அப்படியே பிடிக்க நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் மூடிட்டு நிற்க உங்களே பார்க்குறான். அவ்வளோ லிப்பில் அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணிட்டு சொல்லுடி அப்படின்னு கேட்குறான். பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. ஏதோ ஒரு மயக்கத்தில் நீங்கள் சொல்ல அவன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பட்டு தெரியும்டி எனக்கு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதில் ஏதோ கிசுன்னு சொல்ல சீ அப்படின்னு அடிக்கிறீங்க. என்னடி கல்யாணம்னா அதான் நடக்கும் தானே, அதுதான் இப்போ ஒரு ட்ரையல் அப்படின்னு உங்களை அப்படியே வந்துட்டு அந்த டாப்கில் கைவிட பார்க்குறீங்க. ஐயோ மாமா அப்படின்னு கையில் அடிச்சுட்டு நீங்கள் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் நான் உன்கிட்ட மட்டும்தாண்டி பொறுக்கி, மற்றபடி ஐம் டீசன்ட் அப்படின்ட்டு அவன் அப்படி நல்லது நோக்கருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக ஏய் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க இப்படி 2 பேரும் அங்கேருந்து வரீங்க வெளியில். அப்போ கரெக்டாக தாரை கிராஸ் பண்ணுறா. அவ்வளோ திரு முழிக்க நீங்கள் இவைய நம்மளை பார்த்து கோவப்பட்டு முறைக்காமல் திருன்னு முடிக்கிறான். ஆடு கொலவாணி மாதிரி ஆடிட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே திரும்பி இல்லையே பார்த்தா அவனும் தாராவை மறைச்சிருக்கான். என்ன அவள் தான் இவரை மறைக்கணும் என் கூட வந்து நிற்கிறதுக்கு. ஆனால் இங்கே அப்படியே மாற்றி நடக்குது. என்ன எல்லாம் மாற்றி ரியாக்ஷன் கொடுக்குதுங்க, நமக்கு ஒன்றும் புரியல ஆடிட்டு நீங்கள் அது தாராக்கா அப்படின்னு சொல்ல வர. இப்போ தான் அவங்கள பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறா. நீங்கள் அது அப்படின்னு சொல்ல வர. லியோ நீ கிளாஸுக்கு போ அப்படிங்கிறான். அது மாமா அப்படின்னு சொல்ல நீ கிளாஸுக்கு போன்னு சொன்னேன் அப்படின்ட்டு தாரா கை பிடிச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல, தாராக்காவை பிடிச்சிருக்கு தானே, அப்போ அவங்களே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. ஏன் என்கிட்ட மாமா இப்படி நடந்துக்கிறாரு, மாமா ரொம்ப மோசம், மாமா கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் நல்லது, அப்பா சொன்னதான் சரி, நமக்கு அந்த குடும்பத்துக்கும் எப்போவுமே செட் ஆகாது அப்படின்லாம் மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே கண்ணில் லைட்டாக டியர்ஸ் பார்த்து கண்ணை தொடச்சிட்டு இல்லை நமக்கு மாமா வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுங்க. இங்கே தாரா வெளுத்துட்டு போய் ஏதோ பேசிகிட்டு இருக்கான் இல்லை உங்களுக்கு எதுவும் தெரியல. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க, ஆனால் மனசெல்லாம் ஒரு கஷ்டமாக இருக்குது, அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ லஞ்ச் பிரேக் வருது. லஞ்சுக்கு வந்து நீங்கள் அப்படியே வந்து அங்கே உள்ள கேண்டீனில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்களும் ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க சீனியர் வந்து அப்படியே உட்காரான். காலையில் நம்மளை குறுக்குன்னு பார்த்தவனாச்சே, இப்போதுக்கு இப்போ இங்கே வரான் அப்படின்னு நீங்களும் அவனை பார்த்துட்டு அவனும் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வந்து உங்களை பார்த்து கேன் ஐ ஜாயின் வித் யூ அப்படிங்கிறான். நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி ஸ்வீட்டி உட்காருங்க சீனியர், நீங்கள்லாம் இங்கே கூட உட்காந்து சாப்பிட்றது நான் கூட வச்சு புண்ணியம் அப்படின்லாம் சொல்கிறா. நீங்கள் சி பச்சையாக விளையாத அப்படிங்கிறீங்க. ஹலோ விடும் வச்சா, நம்ம காலேஜில் நல்லா இருக்குது ஒரு சிலதான், அதில் இவர் தான் டாப்பு அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படி அது வந்து அப்படின்னு ஏதோ தயங்குறான். சொல்லுங்கள் சீனியர் அப்படிங்கிறீங்க. அவன் தயங்கிறத பார்த்து உங்களுக்கு ஏதோ இடம் கூடமாக சொல்ல போகிறான் அப்படின்னு. ஸ்வீட்டிக்கும் அதே தான். மொத்தம் இத்தனை நாளாக தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தவர் கிட்டே வந்துட்டார். அப்போது சம்திங் மூடிட்டு இருக்கியா நீ வேறு ஆடிட்டு இருக்கீங்க நீங்கள். அவ்வளோ அடுத்த மச்சான் உனக்கு மட்டும் எங்கேயோ மாங்காய் சீஸில் மச்சம் இருக்குது. நம்ம சுற்றுறதுலேயே 4-5 பேர் தான் சூப்பராக இருப்பானுங்க, அவனுங்க எல்லாருக்கண்ணும் உண்மையில தான் இருக்குது. அதை விட ஒரு கொல்லிக்கண்ணு எனக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு, அது தெரியாது உனக்கு அடி நீங்கள் மனசுக்கு நினச்சிட்டு சும்மா இருடி அப்படின்ட்டு சொல்லுங்கள் சீனியர் அப்படிங்கிறீங்க.
அது வந்து நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பல. டேரெக்டாகவே சொல்லிடுங்க சீனியர், அதுதான் பெஸ்ட்டு. சுற்றி வளைச்சி முக்கத்தோடலாம் பழைய காலத்து ஸ்டைல் அப்படின்னு ஸ்வீட்டி சொல்கிறா. இவன் வேறு அடி நீங்கள் மாதிரி காவணும், நீ வேறு கூட பேசினா நான் எப்படி பேசுறதுன்ட்டு, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படிங்கிறான். ஓகே சீனியர் அப்படின்னு அவளும் அப்படியே என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்களும் அதே தான். ஏதாவது ஏடா கூடாமல் சொல்லிடுவானோ, நோ அப்படி மட்டும் சொல்லிடக்கூடாது, எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக அப்போ எங்கே நம்ம ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸரோ அதான் வேறு யார் நம்ம லீடாக தேடிட்டு அங்கே வரான். நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு உங்கள் முன்னாடி ஒரு பையன் ஆடுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முறைச்சிட்டு அப்படியே அங்கே வர. கரெக்டாக அப்போ அந்த பையனும் அது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கு எனக்கும் கிட்டே சொல்லணுன்று, சரி படிக்கிற பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்தேன். இப்போ செகண்ட் இயர் நான் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கே படிக்க மாட்டேன், அதனால் இப்போயே சொல்லிட்டா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு நீ படிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். வா வந்துட்டார் மேட்ருக்கு வந்துட்டார் அப்படின்னு ஸ்வீட்டி பரபரப்பாக சொல்லலாம். நீங்கள் சும்மா இருடி, எனக்கே பத்துறது, நீ வேறு தெரியாதனமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் வேணான்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, இருட்டி என்ன சொல்ல வரான்னு கேட்கலாம். அதுக்குள்ளே எப்படி ப்ரப்போஸ் பண்ண வரா, நானே ஆவலோடு இருக்க மட்டிக்கு கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை மறைக்க அவளை இருட்டி கேட்போம் மேலே சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு சொல்கிறா. பவனோ அது வந்து நானும் இங்கே வந்ததுலேருந்து உன்னை பார்த்துட்ருக்கேன், தினமும் தெரில என் மனசில் ரொம்ப ஆழமாக, ஆமாம் ரொம்ப ஆழமாக நங்குறத நச்சுன்னு போட்டா போல், அதான் இந்த பம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்க அப்படியே அவனும் இருமா அப்படின்ட்டு அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே லவ் பண்ணுறேன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே அங்கே நீயோ இதுக்கு மேலே பொறுமை இல்லைடா ஆடிட்டு வந்து அப்படியே அவன் சொக்காவை பிடிச்சி என்ன சொன்னால் திரும்ப சொல்லு அப்படிங்க. சார் அது சொல்லுடா இப்போ என்ன சொன்னிட்டு இருந்த, அது வந்து சார் காலேஜ்குள்ளே வச்சு சொன்ன தப்பு தான், நான் வெளியே பார்த்தே பேசிக்கிறேன். ஹீரா நம்ம ஈவினிங் வெளியில் மீட். நான் இங்கே பேசிகிட்ருக்கேன், நீ என்ன அங்கே போய் அவ்வளோ டைமாக சொகுசாக பேசிகிட்ருக்க. அவன் எங்கள் ஹோட்டல் போயிடுவேடி நீ. அது இல்லை சார் அது அப்படி நீங்கள் இது சாரா அப்படின்ட்டு அவங்க மறைக்க நீங்களோ அப்படியே நிற்கிறீங்க. அவன் உங்கள் கையை பிடிக்க வரான், நீங்கள் டக்குன்னு நகர என்னடி முன்னாடி எனக்கு அடுப்பேற்றி பார்க்குறியா அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்ல வந்த, லவ்வா படிக்கிற வயசில் லவ் அப்படின்னு மண்டையில் தட்டி போடா போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. சார் இது என் பர்சனல், ஒரே புண்ணாக்கு பர்சனலு, இப்போ என்ன உனக்கு வைக்கிட்ட லவ்வாக சொல்லுமா, எங்கே நீ சொல்லிப்பாரு அக்செப்ட் பண்ணுறாளா பார்ப்போம், எங்கே நீ அக்செப்ட் பண்ணுடி அப்படிங்கிறான். எனக்கு பிடிச்சா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், உங்களுக்கு என்ன வந்தது அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபோர்க் எடுத்து அப்படியே கண்ணுக்கு நேரம் வைக்க நீங்கள் ஒரு அப்படின்னு பைக்க ஸ்வீட்டி ஆத்தி கொலை அப்படின்னு அவள் ஒரு பக்கம் நடுங்க. சீனியரோ சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க குறுக்க வர, வேறு ஹீரோ குறுக்க வர. அவளுக்கே தெரியும் நான் அவளை எதுவும் பண்ண மாட்டேன், அவ்வளோ தைரியமாக நிற்கிறான். இல்லை நெஞ்சலத்தோம் என்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு தான் எனக்கு தெரியுமே, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. எதுக்கா ஏன் உனக்கு தெரியாதா, இங்கே பார் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் சும்மாலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இவன் என் அக்கா பொண்ணுன்னு. அது மட்டும் இல்லை, இவ தான் என் பிள்ளைங்களுக்கும் அம்மா, புரிஞ்சதா. பிள்ளைங்களுக்கு அம்மாவா, உனக்கு பிள்ளைங்களா இருக்கா சொல்லவே இல்லை நீ ஸ்வீட்டி உங்கள் காதுக்கிட்ட கேட்க, அட மோதேவி அது ப்ரப்போஸ் பண்ணுற லட்சம் அந்த மாதிரி அப்படிங்கிறீங்க. ப்ரப்போசலா என்னடி சொல்கிற, ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணுற வர சொல்லிவிட்டு ஒன்றும் இப்போ வரைக்கும் சொல்லலை. இவர் எந்த வகையான ப்ரப்போசல் அதான் தெரிஞ்சுதான், அவர் என்னெல்லாம் பண்ணுறாராம், அதான் அவர் பொண்டாட்டியான், அவள் குழந்தைங்கள பெற்றுப்பட போகிறானா, அதுதான் இப்படி சிம்பாலிக்காக சொல்கிறாரு. இதில் இவ்வளோ அர்த்தம் இருக்கா மச்சான், உங்கள் மாமாவை பிடிக்கலங்கிற, ஆனால் அவரோட கண் அசைவு கூட இதுதான் அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சு வச்சுருக்க. கொஞ்சம் மூடுறியா, இப்போ ரொம்ப முக்கியம். நான் மூடுறேன். அவர் ரொம்ப நேரமாக திறந்துட்டுருக்காரு, கேடு எதை வாய் தந்து மூடாமல் பேசிகிட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் அவரை கவனிமா, ஃபோர்க்கு இந்த பக்கம் திரும்பிட போகுது. சார் பார்த்து அவளுக்கு நேராகவே நீட்டுக்க, நான் பாவம் கூட வந்ததுக்கு சொருவிடாதீங்க அப்படின்ட்டு வீட்டி நகர. நல்ல ஃப்ரெண்டுடி நீ அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப சீனியரோ, சார் நீங்கள் சார் ப்ரொஃபஸர் உங்கள் வயசு என்ன, அவள் வயசு என்ன, இப்போடா வயசு உனக்கு நிறுத்துக்கடா, எனக்கு எத்தனை வயசு இருந்தால் உனக்கு என்னடா, என் பொண்டாட்டியும் என்கிட்ட இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்தானா, ஆமாம் அப்படின்னு நீங்கள் கத்த. வயமுறி ஒரு நேரம் அவன் பேசும்போது மூடிட்டானே இந்த அப்படி வந்தானா அப்போ பார்த்துக்கலாம். எனக்கு எல்லாம் வேணா அவ சொன்னாலா, இல்லை நான் தான் வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட என் கூட இருக்க முடியலன்னு சொன்னானா,
மூடிக்கிட்டு வந்த வேலையை மட்டும் பார்க்கணும் காலேஜில். அதை விட்டுட்டு இன்னொரு தடவை அவளை செட் அடிக்கிறதோ, ஏன் நீ அவளை பார்க்குறத பார்த்தா கூட அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு கண்ணு இருக்காது, புரிஞ்சதா அப்படின்னு மிரட்ட. சாரி சார் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, ஏய் உனக்கு தனியாக சொல்ல மாடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு என்ன பேச்சு பேசுகிறீங்க, ப்ரொஃபஸர் மாதிரி நடந்துக்கிறீங்க, சரியான பொறுக்கி அப்படின்னு வாய்க்குள்ளே போடுங்க. என்ன சொன்ன அப்படின்னு கிட்ட வரான். மத்தியானம் தானே இந்த அப்படி சொன்னதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் உங்கள் லிப்ஸ் அப்படி பிடிக்க அப்படிங்கிறீங்க. அதில் லைட்டாக அவன் பைட் பண்ணதில் காயமாயிருக்கும். ஸ்வீட்டி கூட இது என்ன அப்படின்னு கேட்டுப்பா. நீங்கள் அது ஏதோ பூச்சி கடிச்சிச்சு அப்படின்ட்டு இருப்பீங்க. இப்போ ஸ்வீட்டி எம்மாடியோ ரொம்ப பெரிய பூச்சி தான் கடிச்சிருக்கு அப்படிங்க. நீங்கள் அவளை மறைக்கா வாங்கியது நான் இல்லைப்பா அப்படின்னு ஓடிடுறா. உன்னை இப்படியே விட்டா ரொம்ப பண்ணுவா, வாயும் கூட அப்படின்னு கைப்பிடிச்சிருக்க. நான் எங்கேயும் வரல அப்படிங்கிறீங்க. வாடி அப்படின்னு எடுத்துகிட்டு இப்போ அவனுக்கு இருக்க தனி ரூம்குள்ள அவங்க கூட, மாமா என்ன பண்ணுற, இது காலேஜ், இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படி பண்ணுற, அவங்களாம் என்ன நினைப்பாங்க. அவன் எதை நினச்சேன், எனக்கு என்னடி, உனக்கு சும்மா சொல்லணுமா? எவன் வந்து பேசினாலும் பல்லடிச்சு பேசுவியா அப்படின்னு கடத்து போய் வலிக்குது அப்படிங்கிறீங்க. சாரி ஏன்டி நான் டென்ஷன் பண்ணுறேன், கிட்டே அவன் பேசினாலும் எனக்கு பிடிக்காது தெரியும், அதான் ப்ரப்போஸ் பண்ண வரான், ஏன் உனக்கு தெரியாதா, தெரிஞ்சும் அப்படி கேட்டுட்ருக்க, என்ன பயம் விட்டு போச்சா என்ன, எப்படிலாம் நீ பண்ணா நான் பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் தெரியும்ல. மாமா வேணாம், என்ன வேணாம், எனக்கு வேணுமே அப்படின்னு அப்படியே தூக்கி உங்களை உட்கார வைக்காதீங்க. வேணாம் ப்ளீஸ் மாமா அப்படின்ட்டு தள்ளுறீங்க. முடியாது, நீ பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் வேணும்ல உனக்கு. மாமா வேணாம், கொஞ்ச நேரமாக தான் உனக்கு கத்திர வைக்காம விட மாட்டேன் அடிட்டு இப்போ அப்படியே அப்படியே ப்ரெஸ் பண்ண, மாமா மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடியல, செம்ம கடுப்பாகி பிடிச்சி ஒரு தள்ளு. ஏய் அப்படின்னு பார்க்க, அறிவில்ல நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபஸரா, ஒருக்கித்தனமாக நடந்துக்கிற, அதுவும் அக்கா பொண்ணுக்கிட்ட, உன் வயசு என்ன என் வயசு என்ன. ஏய் செல்லக்குட்டி, நிஜமாவே மாமா மேலே கோவமாக இருக்கியாடி. ஏய் சும்மா வாயை மூடு, ஒரு பொண்ணை அவளோட அனுமதி இல்லாமல் எப்படி நீ தொடலாம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஏய் வேணாயிராமா, ரொம்ப பேசாத, என்ன நீ பேச வைக்கிற, அதான் நான் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, சும்மா வந்து ஏன் என்ன. ஏய் உங்கள் அப்பானால இங்கே பாரு, எங்கள் அப்பாவை இன்னொரு டைம் மரியாதை இல்லாமல் பேசினேன், அப்புறம் மாமா நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். ரெடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், வட பேச போறியா, பேசு, கெட்டவா தேத்துட்டு போல திட்டுடி, நீ தானடி, நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு வேணும் டீச்சர்லாம், ஏன் டி மாமா மேலே காண்டா தெரியுற, அதை மட்டும் காரணம் சொல்ல அப்படின்னு உங்களை அப்படியே பின்னாடி எடுத்து பேக் பண்ணிவிட்டு அவனும் அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படியே மூஞ்சி வச்சுட்டு கேட்க, ஐயோ அப்படின்னு இருக்கவங்களுக்கு எவ்வளோ இதாக திட்டுறேன், முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை வர வச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லாக திட்டிட்டு இங்கேருந்து போகலான்னு பார்த்தா இந்த மனுஷன் என்ன கொஞ்சம் கூட ரோசமே இல்லாமல் இருக்கார். ஏன் மாமா உனக்கு பாட்டி சோத்தில் உப்பு போட்டு கொடுக்குதா இல்லையா, கொஞ்சம் கூட ரோசமே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் பாட்டி டன்னா உப்பு போட்டு கொடுத்தாலும் எனக்கு உன்கிட்ட ரோசம்லாம் வராதுடி. ஆண்டி நான் ரோசம் பண்ணோம், நீ பொண்டாட்டிடி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, என்ன வேணால் சொல்லு, போடா அவனே இவனே என்ன வேணாலும் திட்டு, ஒடுக்கி ராஸ்கல், இன்னும் என்னென்னா வாட் எவர் இட் இஸ், என்ன தோணுதோ சொல்லு, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், எனக்கு நீ வேணும், இந்த மாமாவுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப. இல்லை யார் சொன்னால், பெரியம்மா தாராக்காவை தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண நினச்சிட்ருக்காங்க, தாராக்கா மனசுலேயும் நீங்கள் தான் இருக்கீங்க, அதனால் நீங்கள் தாராக்காவை கல்யாணம் பண்ணிக்க தான் சரி. ஏய் சும்மா நீ நான் பேசி பண்ணி தாரா நான் அவளை உள்ள இருக்கிற, அவன்கிட்ட சொன்னாலா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆமாம் அவளே சொன்னான். என்ன சொன்னாலாம், நீங்கள் வர்றதே நீ சொத்தெல்லாம் சுருட்ட தானே, நீ உங்கள் அப்பா உங்கள் அம்மாலாம் அதானே உங்கள் பிளானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். மாமாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓ அவள் அப்படி சொன்னான், அதனால் மேடமுக்கு ரோஸ் வந்துருச்சோ, பெண்ணா உங்கள் அப்பா மிடில் கிளாஸாக இருந்து பெரிய ஆள் ஆகிட்டாரு அப்படிங்கிறனால எங்கள் அப்பா மதிக்காமல் போயிட்டாரா, எல்லாம் தானே பண்ணுறாங்க. இங்கே பாரு மாமா, ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அப்படி இப்படின்னு மரியாதை இல்லாமல் எங்கள் அப்பாவை பேசுறது நிறுத்து. ஆண்டி அந்த ஆள் என் மாமன், எங்கள் அக்கா பொருசண்டி, உனக்கு அப்பனா அதுக்கு முன்னாடி எனக்கு மாமா, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, நான் என்ன வேணாலும் பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் உண்மையை தானே சொன்னேன், உங்கள் அப்பா மிடில் கிளாஸ். ஆமாம் நாங்கள் மிடில் கிளாஸ் தான், எங்கள் அப்பா உழைச்சி தான் சம்பாதிச்சார், யார்கிட்டையும் ஒன்று திருடலையே. ஹே இராமா, நான் அப்படி நீ எதுவும் சொல்ல வேணாமாம்மா, என்ன தான் நீ என்னை போட்டு இது பண்ணாலும் உன் மனசில் இருக்கிறது வெளியில் வந்துடுதுல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் ரொம்ப வசதி, நாங்கள் மிடில் கிளாஸ் இருந்துட்டு போகிறோம், ஏன் அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு பின்னாடி நீ சுற்றுற, உனக்கேற்ற மாதிரி தாராக்கா இருக்காளே அவள் தான் ஹை கிளாஸ், அவங்க அப்பா
பணக்கார தானே, அவளே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இன்னும் ஒரு தடவை என் பின்னாடி வராது, அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்ட்டு வெளியே பார்க்க அவனும் அவங்க கையை ஹீரோமா அப்படின்னு பிடிக்க ஃபிட் அப்படின்னு உதறிட்டு அங்கேருந்து போயிருங்க அப்படின்ட்டு அவன் தலையில் கழிச்சிட்டு அப்படியே உட்காந்துறான். அன்றைக்கோ எப்படி அவளை சமாதானப்படுத்துறது, இவங்க ஏன் திடீர்னு இப்படிலாம் சொல்லிட்டு தெரியுதா அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கா. அழுகியா தாங்களா அப்படியே கண்ணு தடிச்சிட்டு, அப்பா நீங்கள் சொன்னது சரிதான், ஆமாம் மனசுலேயும் அவங்க ஹை கிளாஸ் நம்ம லோ கிளாஸ் வர எண்ணம் தான் இருக்குது, அவருக்கு ஆசையெல்லாம் என் உடம்பு மேலே தான் போல, என் மனசெல்லாம் அவர் புரிஞ்சிக்கவே இல்லை, புரிஞ்சுதான் இந்த மாதிரி நடந்துப்பாரா. அது மட்டும் இல்லாமல் பெரியம்மா உங்ககிட்ட அன்றைக்கி அப்படி பேசினதுக்கப்புறம் நான் எப்படிப்பா இப்படி இருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவமானம் வர நான் நடந்துக்கவே மாட்டேப்பா, எனக்கு மாமா வேணாம்ப்பா, தாராக்காக்கே கட்டி கொடுத்துட்டோம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து தாரா உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டா, நீங்கள் சொன்னது அதெல்லாம் வந்து உங்கள் பெரியம்மா உங்கள் அப்பா கிட்டே பேசினது. அவர் யதார்த்தமாக அவங்கள கூப்பிட வந்திருப்பார். ஸோ அவங்க இப்படி பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு அந்த வீட்டு பக்கம் அதிகமாக வரதே நிறுத்தியிருப்பார். உங்களுக்கு அவர் யதார்த்தமாக தான் இருந்திருப்பார், இவங்க தான் தப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள், உங்கள் அப்பா என்ன தான் இருந்தாலும் அந்த வீட்டை பற்றி தப்பாகவும் பேச மாட்டார், எப்போவுமே உங்களை அங்கே போகக்கூடாது அந்த மாதிரிலாம் அவர் சொன்னதே கிடையாது. இவங்களா அப்படி நினச்சிக்கிறது தான் உங்களுக்கு கோவம் வரும், அவரா அப்படி சொன்னாரா அப்படின்ட்டு. அவர் வீட்டுக்கு வராத வச்சு இவங்களா அப்படி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு. ஏன்னா அவருக்கு ரொம்ப தன்மானம் ஜாஸ்தி. ஸோ உங்கள் அம்மாவை எதுக்குமே அங்கே நிற்க வைக்கக்கூடாதுன்னு எப்போவும் நினச்சிப்பார். உங்களுக்கும் சரி உங்கள் அம்மாவுக்கும் அவர் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட அர்த்தம் வேறு, அதெல்லாம் உங்களால் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் உங்கள் பெரியம்மாவுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, அவர் வந்துட்டு அவரோட பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆனதில் கொஞ்சம் மன உளைச்சலில் இறந்துருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பெரியம்மா வந்துட்டு தாராவோட கை குழந்தையா இருக்கும்போது இங்கே வீட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கேயே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணுங்கிறதுக்காகவே உங்கள் அப்பா வந்துட்டு இல்லை என் பொண்ணால் இங்கே எந்த பிரச்சனையும் வராது, என் பொண்ணு இனிமேல் இங்கே வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாலும் என் பொண்ணாக மட்டும்தான் வருவாளே தவிர இந்த வீட்டு மருமகளாக வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி மாதிரி சொல்லிட்டு வந்து. ஸோ அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்துட்டு சரி இனிமேல் மாமா கிட்டே ஒதுக்கி இருக்கணும். சின்ன வயசில் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இல்லையா, அவன் பின்னாடி தான் மாமான்னு சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. எப்போ இந்த விஷயம் தெரிஞ்சோ அதுக்கப்புறம் நீங்கள் விலக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே கிளாஸ் ரூமில் கண்ணில் அப்படியே டியோஸ் வர உட்காந்துட்ருக்கீங்க. குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. லியோ அப்படியே உள்ளே வரோம், எல்லோரும் வந்துச்சு நிற்கிறாங்க, நீங்கள் மட்டும் இன்னும் குனிஞ்சே தான் இருக்கீங்க. ஸ்வீட்டி ஏய் ஹீரோ ஏய் அப்படின்னு உங்களை தட்டா, இங்கே எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீ சவுண்ட் விட அப்பயும் நீங்கள் எழுந்திருக்கல. இங்கே ஏதோ சிந்தனையில் அப்படியே பழசெல்லாம் நினச்சிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டுருக்க. டொம்முன்னு புக்கை போட அப்படின்னு நீங்கள் இப்போ தான் பதறி போய் பார்க்குறீங்க. லீ அப்படியே முறைச்சிட்டு உங்களை நிற்க, சாரி சார், குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு எழுந்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவனும் உங்களை அப்புறம் கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு கிளாஸ் எடுக்க நீங்களும் அப்படியே கவனிச்சிட்டு கேட்க. ஆனால் அவனும் உங்களை பார்க்கல, நீங்களும் அவனை பார்க்கல, கிளாஸை மட்டும் கவனிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அன்றைக்கிட்டே ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் உங்கள் அப்பா கூப்பிட்றதுக்கு வந்திருக்காரு. ஸோ வாசலில் நின்றுட்டுருக்கிறாரு, காலேஜ் வாசலில். நீங்கள் அப்படியே வரீங்க, அதுக்கு முன்னாடி கரெக்டாக உங்களுக்கு முன்னாடி புயல் மாதிரி வந்து லீ நிற்கிறான். நீங்கள் ஆமாம் அப்படின்னு பார்க்க அவனும் அப்படியே டக்குன்னு வந்து உங்கள் அப்பா முன்னாடி நிற்க, என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, எங்கே நல்லா இருக்குது, உனக்கு எங்கள் அக்காவை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கடா நல்லா இருக்குது அப்படிக்கா. மாப்பிள்ள என்னாச்சு அப்படிங்கிறாரு. என்னென்ன ஆகணும், என்ன உன் மொபைல்கிட்ட என்ன சொல்லி வச்சுருக்க, என்னை பார்த்தாலே ஓடிடு, அவன்கிட்ட பேசாத, அவன் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி வச்சுருக்கியா. ஹே நான் ஏன் மாப்பிள்ள அப்படிலாம் சொல்ல போகிறேன், பின்ன என்னடா சொன்னேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா ஷர்ட் படிக்க. உங்களுக்கு இதுக்கு மேலே முடியல மாமா, நல்லா இல்லை, பேசாமல் கையெடு, எல்லோரும் பார்க்குறாங்க. என்னடி ஏன் பார்த்தா எனக்கு என்ன, இவன் ஆஃப்டர் லோ கிளாஸ் தானே, இந்த புத்தியை காட்டிடுவான்ல. மாமா வேணாம், நீ தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுற. மாப்பிள்ள உனக்கு என்னாச்சு, யோ என்ன மாப்பிள்ளங்கிற, நான் என்ன அவன் பொண்ணையை கட்டியிருக்கேன், இல்லை அது வந்து லீ அப்படின்னு அவர் சொல்ல, என்ன லீங்கிற, என் அந்தஸ்துக்கு நீ இருக்கியா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அப்பா இவர்கிட்ட என்ன பேச்சு, நீங்கள் ஒப்பா ஷர்ட்லேருந்து கையெடுங்க அப்படின்னு கையை எடுக்க. ஹே முடியாதுடி, உங்கள் அப்பா என்ன பெரிய ஃபேனா, இப்போ கை வச்சனால என்ன ஆச்சா, பெரிய ஃபேன் கண்டதையும் சொல்லி கொடுத்தா மனசுக்கு எடுத்து வச்சுருக்கான், என்னமோ பெரிய விளையாட்டை நீயும் திருக்கிட்டு தெரியுற. இங்கே பாரு, என்னைக்கு இருந்தாலும் நான் தான் மருமக, என்னால் இப்போ கூட இவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியும், போனால் போது அக்கா பொண்ணு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், ரொம்ப ஓவராக அப்பனும் அவளும் ஆடினீங்க அப்படிங்க. மாமா செம்ம நகர்ந்து போ, அப்பாவை வீட்டு என்னடி விட முடியாது, உங்கள் அப்பா பெரிய வேணா, அவன் லோ கிளாஸ் தானடி. ஆமாம் எங்கள் அப்பா லோ கிளாஸ் தான், தள்ளு அப்படின்னு சொல்லி கட்டுப்பா இல்லையே பிடிச்சி தள்ளி விட்டுருங்க அலி. ஹே அப்படின்னு பார்க்க, அப்பா ஏறுங்கப்பா போகலாம், இவர்கிட்டலாம் மனசை பேசுவானா அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் லோ கிளாஸ் ஹை கிளாஸ்ன்ட்டு அவங்களே வச்சுக்கிட்டு யாருக்கு வேணும்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறைச்சிட்டு அப்படியே காரில் ஏற அப்படியே குடுக்குன்னு ஓடி வரோம். அதுக்குள்ளே அவங்க அப்பா கார் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்ப ஷிட் அப்படின்ட்டு நிற்க அவங்க அப்பா வந்து என்னப்பாச்சு அப்படிங்கிறாரு. அது டேட் அவன் தான் அந்த ஆள் தான் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பான். அதான் டேட் இவன் வர சரியாகவே பேச மாட்டேங்கிறான். எனக்கு அவள் பேசலான்னா ஏதோ பண்ணுது டேட். அவளை இன்னொருத்தரோட பேசுவேன் பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு கோவமாக வருது டேட். அதான் என்ன பண்ணதில்ல அவங்ககிட்டே நேரடியாக கேட்கலாம் பார்த்தா இவ கொடுக்க போகுது. இல்லைப்பா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. மாமா பற்றி உனக்கு தெரியாது. அந்த மனுஷன் கல்யாணம் நாளது உங்கள் அக்காவை கண் கலங்காமல் பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, ₹1 வேணும்னு கேட்டு நம்மள்ட்ட வந்ததில்லை. இது வரைக்கும் அவளுக்கு வரதட்சணை கூட எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி பேசலாம்? சாரி டேட், என்கிட்ட சாரி கேட்கக்கூடாது. நீ உன் மாமாட்ட தான் கேட்கணும். அவன்கிட்டலாம் மொத்தம் அவன் இவன் பேசுறது நிறுத்து அப்படின்னு அவங்க அப்பா லீயை கன்னத்துலேயே ஒரு டேட் பின்ன என்னடா நான் இப்படி தான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தனா? திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு இந்த லோ கிளாஸ் ஹை கிளாஸ்லாம்? நான் அப்படி பார்த்துருந்தா அவரை கட்டியிருக்கவே மாட்டேன். எனக்கு அவரை அப்போ பார்க்கும்போதே அவர் கண்ணில் ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. கண்டிப்பாக அவரை முன்னுக்கு வருவார்னு நினச்சேன். அதே மாதிரி அவரும் வந்தார். அவர் நம்ம ரேஞ்சுக்கு இப்போ ஆக்கிட்டார்ல, அப்புறம் என்ன திருப்பி தேவையில்லாமலாம் பேசிகிட்ருக்க? ஹீராமா மனசில் அதெல்லாம் கிடையாது, வேறு ஏதோ இருக்குது. அதை என்னன்னு கண்டுபிடிக்காத பார். அதை விட்டுட்டு நீ அவங்க அப்பனை பேச அவளுக்கு வெறுப்பு தான் அதிகமாகும் மேலே. என்ன பேசுனா நீ பேசாமல் இருப்பியா? அதேப்படி எவன் பேசுவான்? அதே மாதிரி தான் உங்களை பிள்ளையா இருந்தாலும் அவங்க அப்பா அவளுக்கு வசதி தான். நீ இப்போ பேசுனதுக்கே இன்னும் 7 ஜென்மத்துக்கு உன் மூஞ்சில் மொழி பாலத்தில். டேட் என்ன சொல்கிறீங்க? நீ பண்ணி வச்சுருக்கது அப்படி உன் க்ரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது கண்ணா அப்படின்னு சொல்ல ஐயோ அப்படின்ட்டு அவனும் உங்கள் பின்னாடியே உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். நீங்கள் உள்ளே போகும்போதே அப்படியே செம்ம காண்டில் உள்ளே போக உங்கள் அப்பாவும் குட்டிம்மா அப்படின்னு உங்களை அப்படியே பிடிக்கப்பா. என்னால் தான் நான் இனிமேல் தான் காலேஜுக்கு போகலப்பா. நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே போகிறேன். தயவுசெய்து இனிமேல் அந்த காலேஜ் போக சொல்லாதீங்கப்பா. என்னோடய சர்டிஃபிகேட்ஸை வாங்குங்க அப்படிங்கிறீங்க. என்னம்மா இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படிலாம் முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா என்னடி திடீர்னு என்னாச்சு? அங்கே தான் போவேன்னு ஒத்த காலில் நின்று அடம்பிடிச்சி உங்கள் அப்பா ஃபீஸ் கட்டே சொல்லி அங்கே போய் சேர்ந்தேன். இப்போ என்னாச்சா? ஏன் எங்கள் அப்பாவோட காலேஜ் உனக்கு பிடிக்கலையா? உங்கள் அப்பா காலேஜுக்குனால தான் நான் இப்போ போக மாட்டேங்கிறேன். என்னடி அதை விளையாட்டாக சொல்கிறேன்னு பார்த்தா என்ன சீரியஸாக இருக்குது? என்னாச்சு அப்படின்னு உங்கள் அப்பாவை அவங்க அம்மா கேட்க ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாரு. என்னப்பா ஒன்றும் இல்லை உன் குடும்பம்லாம் நிஜமாவே நல்லவங்க தானா? ஹே என்னடி உன் குடும்பம் என் குடும்பம்னு வாய் ரொம்ப நீளுது. பின்ன உன் தம்பி என்ன பண்ணா தெரியுமா? எது என் தம்பியா? என் தம்பி என்ன பண்ணா அப்படின்னு அதோ நீங்கள் நடந்தாலாம் சொல்ல என்னங்க சொல்கிறாவ? அப்படியா பண்ணோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே லீ அக்கா அது அப்படின்னு வர இப்போ அவங்க அக்கா அதாவது அவங்க அம்மா செம்ம காண்டில் போய் என்ன இருந்தாலும் லோ பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவரும் அவங்கள அப்படி பார்த்துக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு ஹஸ்பண்டை விட்டு கொடுத்துருவாங்களா? என்னடா நினச்சிட்ருக்க? ஏன் புருஷன் சட்டையில் கை வச்சு அவன் இவன் பேசியிருக்க? அவ்வளோ தைரியம் வந்துச்சு உனக்கு? அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டா நீ அப்படின்னு கேட்டுகிட்டே போய் உங்கள் அம்மா புளிர்னு ஒரு அதை வாங்கும்போது அப்படியே உங்களுக்கு லீக் வலிச்சதோ இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே கண்ணை முடிக்கிறீங்க. லீ அதை பார்க்குறான். எங்கள் அக்கா அடிச்சது பெரிய விஷயமா தெரியலடி, ஆனால் என் அக்கா அடிக்கும்போது கூட உனக்கு வலிக்குதில்ல, அப்புறம் ஏண்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்கான். பக்கத்துலேயே தான் தாராவும் நின்றுட்டுருக்கா. வாமா அப்படின்னு இப்போ அவங்க அம்மா நீ அடிச்சுட்டு தாரா கூட மகளை மட்டும் தான் வர வைப்பியோ? நான்லாம் மனுஷனா கணக்கு தெரியல. இன்னும் எதுக்கடா கூப்பணும்? நீங்கள் தான் ஹை கிளாஸ் ஆசை சார். நீங்கள் ஏன் எங்கள் லோ கிளாஸ்க்குள்ளே வர போகிறீங்க? நீங்கள் ஹை சொசைட்டியில் இருங்க. நீ வாமா அப்படின்னு கூப்பிட தாரா உள்ள வந்துட்டு அப்படியே நிற்கிறா. இவனோ லியோ ஐயோ நம்மள அப்படியே டீல் விட்டுருவாங்க போல. ஏக்கா சாரிக்கா அது ஏதோ கோபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்போ கூட உங்கள் அப்பா கிட்ட அவன் சாரின்னு கேட்கல, எதுவுமே பேசல. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு அம்மா நான் சொன்னதான் அப்படின்ட்டு நகர போக்க நீ டக்குன்னு ஓடி வந்து ஹே வந்துருக்கேன் நீ பாட்டுக்கு போகிற. நீங்கள் வந்தால் எனக்கு நான் உங்கள் அக்காவை பார்க்க வந்திருக்கீங்க, பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு நகர. ஹே நான் ஒன்றும் எங்கள் அக்காவை பார்க்க வரல, நான் பொண்ணை தாண்டி பார்க்க வந்தேன். என்ன எதுக்கு நீங்கள் பார்க்கணும்? நமக்குள்ளே என்ன இருக்குது? ஹே என்னடி போஸ்க நீ இப்படி சொல்லிட்டா? நமக்குள்ளே எவ்வளவோ இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. நீ படிச்சுட்ருக்கேன்னா அமைதியாக இருக்கேன் அப்படின்ட்டு அவனும் உங்கள் அம்மா அப்பாலாம் இருக்காங்கன்னு கூட தெரியாமல் அப்படியே ஃபில் பண்ண. நீங்கள் இந்த மனுஷனை அப்படின்ட்டு தள்ளுங்க, ஃபஸ்ட்டு கையை விடுங்க. யார் சொன்னால்? உங்களுக்கு எனக்கும் நடுவில் இதுவும் இல்லை. தாரா கதை உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. தாரா என்ன இப்படி நின்றுட்டுருக்க? முன்னாடி என் கையை படிச்சுட்டு இப்படி பேசிகிட்ருக்காரு. உனக்கு இதெல்லாம் பார்த்து கடுப்பாக்கல? அவரை என்ன எதுன்னு கேட்டு எது கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு நகருங்க. முன்னாடி நானும் விட்டால் ரொம்ப ஓவராக பண்ணுறேன். இங்கே பாரு, அது நான் ஏதோ கோவத்தில் அப்படி நடந்துக்கிட்டேன், அதை விடு. இங்கே பாரு, நீ ஒன்று புரிஞ்சுக்கோ அது அப்படின்னு அவன் ஏதோ ஆரம்பிக்க.
நான் எதையும் புரிஞ்சுக்க வேணாம். நீங்கள் நிப்பாட்டுங்க. உங்ககிட்ட நான் பேசக்கூட விரும்பலை. அம்மா, இவரை எங்கேருந்து வெளியே போக சொல்லு. அப்புறம் நானா ஏதாவது சொல்லிட்டேன்னா வருத்தப்படுவார். ஏய், என்ன ஹீரா அப்படின்னு உங்கள் கணத்தை தட அடி தட்டி விட்டீங்க. என்னடி ஆச்சு? அக்கா, உன் பொண்ணு ரொம்ப ஓவராக பண்ணுறா. கொஞ்ச நாளாகவே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா. என்னன்னு கேட்டு சொல்லு. இங்கே பாரு, உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். போதும், நிறுத்துங்க. இப்படியே பேசி பேசி எல்லாரையும் மண்டைக்கு கழுவாதீங்க. அம்மா, நான் இங்கே இருக்க மாட்டேம்மா. நான் அப்ராட் போகிற படிக்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டேட், சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர. ஏய், என்ன பேசிகிட்டே இருக்கும்போது நீ பாட்டு போகிற? அதுவும் அப்ராட் போகிறாங்களா? அப்ராடு யார் ஒன்று அனுப்புகிறேன்னு சொன்னான். நீங்கள் யார் எனக்கு சொல்கிறதுக்கு? ஏய், நான் உன் மாமாடி. மாமா தான். அதுக்காக என் அப்பா அம்மா ஆயிட மாட்டீங்க. அவங்களுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு என்ன? அப்பா, நான் ஆசைப்பட்டதெல்லாம் செய்வீங்கள? இல்லடாம்மா, அது அப்பா, நீங்கள் எனக்காக அதை செய்யலைன்னா நானே ட்ரை பண்ணி கிளம்புவேன். அச்சோ, ஏம்மா இப்படி இவ்வளோ பெரிய முடிவு? அவங்கள தண்டிக்கிறேன்னா அப்பாவையும் விட்டு போனால் அப்பா கஷ்டப்படுவாள்லடா. டேட், கொஞ்ச நாள் தான், நான் படிப்பு முடிச்சுட்டு வரேன். அது வரைக்கும் எனக்கு தனியாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க. ஏய், இப்போ யார் ஒன்று அனுப்புகிறேன்டா? ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத. ஒழுங்கா இங்கேயே இருக்கிற வழியை பாரு. உனக்கு என்ன படிப்பு முடிக்கணும், அது வரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்க. இப்போ உங்கள் அப்பாவோ, எங்கள் பாருப்பா, இவ்வளோ நாள் நீ எதோ பண்ண, நான் எதுவும் பேசாமல் தான் இருந்தேன். உனக்குன்னு தாராவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் உங்கள் அம்மாவும் அக்காவும் ஆசைப்பட்றாங்க. நீ அவ்வளோ கட்டிக்கோ. தேவையில்லாமல் என் பொண்ணோட மனசில் ஆசையை வளர்த்து கஷ்டப்படுத்தாத. அவள் படிப்பு தான் முக்கியம் நினைக்கிறான். ஹீரோம்மா, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் அப்பா சொன்ன அடுத்த நிமிஷம் சொல்லி செம்ம காண்டாயிடறான். ஏற்கனவே செம்ம கடுப்பில் இப்போ இது வேறு அப்படின்ட்டு இப்போதான் கொஞ்சம் உங்கள் அப்பா மேலே கோவம் தணிஞ்சு வந்திருப்பான். பட் இப்படி பேசுவான், அவன் செம்ம கடுப்பாயிட்டு யோ அப்படின்னு திருப்பி வந்து ஷர்ட்டை பிடிக்க வர உங்கள் அம்மா மறைச்ச மாதிரில அப்படியே கையறிக்கிட்டு ஷிட் அப்படின்ட்டு அவனும். இங்கே பாரியா, உன்னால தான் பிரச்சனையே. நீ தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். அவள் மனசில் கண்டத்தையும் சொல்லி குழப்பி வச்சதே நீ தான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். அவள் எங்கேயாவது போனால் அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். அவள் இங்கே தான் இருக்கணும். அவள் ஏன் ஹீரா அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க வர. நீங்கள் டக்குன்னு நகது உங்கள் அப்பா பக்கத்தில் போய் நின்று, அப்பா, நான் கேட்டதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. ஹேய், இங்கே ஒருத்தன் பேசிகிட்ருக்கேன், அது உங்களுக்கு தெரில. நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னடி நினச்சிட்ருக்க? இங்கே பாரு ஹீரா, உன் பின்னாடி கெஞ்சிக்கிட்டே அலையிறங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்காத. லாஸ்ட்டாக கேட்குறேன், இப்போ நான் உனக்கு வேணுமா வேணாமா? மாமா, நீங்களும் ஏன் கோப்படுறீங்க அப்படின்னு தாரா எதை சொல்ல. நீ வாயை மூடு அப்படிங்கிறான். அப்படியே தாரா அமைதியாக இருக்க. இப்போ அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி, இப்போ நீ சொல்லியே ஆகணும், உனக்கு நான் வேணுமா வேணாமா? வேணான்னு நினச்சினா இப்படியே போயிடு. அதுக்கப்புறம் நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்டி. நான் வேணும்னு நினச்சினா இப்படியே என் கூட வா அப்படிங்கிறான். நீங்கள் அப்பா, நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே ஓட. ஸோ அப்போ நான் வேணாங்கிற முடிவை எடுத்துட்டேன். உனக்கு சந்தோஷம்? எங்கள் அக்காவை பிரித்தா, இப்போ அவள் மகளையும் பிரிச்சிட்டால, ரொம்ப ஹாப்பியாக இருப்பியே. இரு சந்தோஷமா இரு. டே, என்ன பேசிகிட்ருக்கா அப்படின்னு உங்கள் அம்மா எதை சொல்லுவார. போதுங்க்கா, போதும். உன் பொண்ணை என்னை கட்டி வைக்கக்கூடாது. உன் தம்பி அவ்வளோ கெட்டவன் ஏக்கா. அந்த வீட்டு பொண்ணு வேணும், அந்த வீட்டு பையன் மட்டும் வேணாமாயா உனக்கு? நல்லா இரு, நல்லா இரு அப்படின்னு லலி என்னென்னமோ புலம்பிக்கிட்டு அப்படியே வெளியே வர. தாரா, மாமா, நீங்கள் அவகிட்ட உண்மையே எனக்கு எல்லாம் தெரியும், வெளியே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தாராவை அப்படியே இழுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். அவனுக்கோ வரும்போது இவ்வளோ நாள் எதுக்காகவும் அழுகாதுவன், இப்போ அழுக. தாரா, மாமா அலறியா? என்னடி பண்ண சொல்கிறேன், என்ன பண்ண சொல்கிறேன்? அவளை இங்கே வச்சுருந்தடி, என் ஹார்ட்டை தட்டு இங்கே வச்சு என்ன பொண்ணுன்னு அவளை பார்த்து பார்த்து அப்படி வச்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் ஜஸ்ட் லைக் தக்குன்னு தூக்கி போட்டாடி, தூக்கி போட்டா. அவங்க அப்பன்ட்ட கூட காலில் கூட வந்து மன்னிப்பு கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் அவள் பேசின பேச்சை பார்த்தல, அவளுக்கு நான் வேணாமா? நான் வேணான்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் நான் எப்போ அவள்கிட்ட கெஞ்சணும்? எனக்கு அவள் வேணாம். அவளை என்னை விட்டு போகலாம் விட மாட்டேன், கத்திரிக்கிட்டு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தானோ அடுத்த நிமிஷம் அக்கா, அம்மா, அப்பா எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். என்னடா ஆச்சு அப்படின்னு நல்லா பார்த்துட்டு வர. எனக்கும் தாராவுக்கும் கல்யாணம் அப்படிங்கிறான். எல்லோரும் ஷாக்கா, என்னப்பா சொல்கிற அப்படின்னா அப்படியே கேட்க. உங்கள் பெரியம்மாவுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மற்றபடி தாத்தா பாட்டிக்கு என்னடா இவ்வளோ நாள் ஹீரான்னு சுற்றிட்டு இருந்தேன்னு அவங்க பார்க்க. சரி, அவங்க பெரியம்மா இருக்கனால அவங்களால எதுவும் சொல்ல முடியல, அமைதியாக இருக்காங்க. தாரா அதுக்கு மேலே ஷாக்கில் இருக்கா. அவனும், எனக்கு இவளுக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணுங்க, இவள் தான் ஃபைனல் இயர் படிக்கிறாள். ஸோ நான் இந்த வருஷமே என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயரில் மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். அவங்க ரெண்டு பேரும், நீ சுயநினைவோடு தான் பேசுகிறியா அப்படின்னு அவங்க அப்பா வந்தோட. டேட், நான் என்னை பார்த்தா எப்படி தெரியுதுக்கு பைத்தியா மாதிரியா தெரியுறேன்? இல்லைடா, இல்லை, நீ சொன்ன அங்கே போகிறேன்னு தானே
டேட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இனி எனக்கும் தாராவுக்கும் கல்யாணம். அக்கா இவங்களை விட நீ சொல்லு, தாராவை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியா மாட்டியா? அவங்களுக்கும் வாயெல்லாம் பல்லாம். ஐயோ ஐயோ, தம்பி மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்தில் எங்கே தென்னாலே பொண்ணு கிடைக்காது. எனக்கு சம்மதம்டா தம்பி. நீ தான் அந்த ஹீரா புள்ள பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. எங்கே அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினச்சேன். ஆனால் தாராவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வயிற்றுல பாலை வாத்தாடா. ஐயோ நாளைக்கு என்னால் நான் ரெடி அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட. இன்னும் 2 நாளில் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்க்கா, அதுக்கப்புறம் மேரேஜ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணுங்க. அப்படியே சின்னக்காவையும் மாமாவையும் கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. தாரா அதுக்கு மேலே ஷாக்கில் இருக்கா. அவங்க அம்மாவும் வந்து தாரா எப்படி ஒத்துக்க வச்ச மாமாவை, பரவாயில்லடி உனக்கு ஒன்றுமே தெரில, உனக்கு தெரியாதவன்னு நினச்சிட்டு இருந்தேன், பரவாயில்லையே அந்த ஹீரா பின்னாடியே சுத்தரான்னு பார்த்தா நீ வளைச்சி போட்ட அப்படின்னு சொல்ல. சி நீ சொல்ல உனக்கு வெக்கமா இல்லைம்மா, சொந்த தம்பியை வளைச்சி போடுன்னு பொண்ணுக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவத்திட்ட. அடி போடி, இப்போ எதெல்லாம் பேசி என்ன பிரச்சனை, அதான் வளைச்சி போட்டல, என் தம்பி உனக்கு தான், இனிமேல் இது சொத்து நமக்கு தான், நம்மளை யாரும் வெளியே போய் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவங்க புலம்பிட்டு போவேன். சே அப்படின்ட்டு தாராவோ அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறா. தாராக்கு அடுத்த நிமிஷம் இல்லை இதை பற்றி ஹீரோட்ட பேசி ஆகணும் அப்படின்ட்டு வரேன். இங்கே நீங்கள் ரூமில் வந்து அழுன்னு அழுதுட்ருக்கீங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தாரா கிட்ட விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் முடியல. என்னால் மாமா இல்லாத லைஃப்பை நிச்சயமாக வாழவே முடியாது. நான் இங்கே இருந்தால் அவர் கண்டிப்பாக தாராக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். அவரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். என் அப்பாவோட ஆசையும் தானே. என் அப்பாவுக்கும் அவருக்கும் எப்போவுமே ஆகாது. அந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் எதோ நினச்சி அழுதுட்டுருக்கா. இப்போ அவங்க முன்னாடி நிழலாடுது. நிம்மதி பார்த்தா தாரா தான் அப்படியே முறைச்சிட்டு நிற்கா. தாராக்கா அப்படிங்கிறீங்க. தாராக்காவே தான். என்னம்மா விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்துட்டு இங்கே அழுதுட்ருக்க? இல்லை அது ஃபாரின் போகிறது நினச்சி அப்பா அம்மா விட்டு போகிறது. ஓ அப்பா உனக்கும் மாமாவுக்கு நடுவில் எதுவும் இல்லை? அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா. அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், உன மனதாக சம்மதிக்கிறேன். ஆமாக்கா எனக்கு மாமா வேணாம். ஓ அதுக்கு இப்படி அழுது படிஞ்சிட்டுலாம் விட்டு கொடுத்தா நான் எப்படிமா இது பண்ண முடியும்? மாமா வேற உன் பின்னாடி ஹீரான்னு சுற்றிருக்காரு. ஸோ 2 பேரும் முழு மனசாக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னா இது கல்யாணமா? கல்யாணம் தான், நானும் மாமாவும் பண்ணிக்க போகிறோம். நிஜமாவாக்கா? சந்தோஷமாகவும் இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது. அப்படியே 2ஐயும் கலந்து காட்ட விட்டான் அப்படின்னு தாரா அப்படியே திட்டிகிட்டு. சரி இப்போ சொல்லு, எப்போ கிளம்புற? சர்டிஃபிகேட்லாம் கைக்கு கிடச்சதோ, அப்பா ஏற்பாடு பண்ணதோ. ஓ சரி, அது வரையும் டைம் இருக்குல்ல, இன்னும் 2 டேஸில் எனக்கும் மாமாவுக்கும் என்கேஜ்மெண்ட். ஓ அவ்வளோ சீக்கிரமாகவே வா அப்படின்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்காவது வந்து நீ அட்டன் பண்ணிட்டு போகணும். கண்டிப்பாக எங்கள் கல்யாணத்துக்கு வரணும், நெக்ஸ்ட் இயரில் தான். ஸோ அது வரைக்கும் நீ அவர் கண்ணில் கூட படக்கூடாது. அவர் என் மாமா, எனக்கு மட்டும்தான். இனிமேல் என் புருஷன் அங்கே வருவார். அதனால தான் சொல்கிறேன், புரியுதா அப்படிங்க. இனிமேல் அவர் முன்னாடி நான் வரமாட்டேன். அவ்வளோ உங்களை மறைச்சிட்டேன், இங்கேருந்து போயிடுறா. நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அவ்வளோதானா மாமா? நானே தான் உன்னை வேணான்னு விட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. ஆனால் என் பின்னாடி லவ் அதுன்னு சுற்றிட்டு அதனால் எப்படி மாமா இவ்வளோ சீக்கிரம் என்னை தூக்கி போட முடிஞ்சிச்சு? அப்போது அவ்வளோதானே லவ் அப்படின்னு அழுதுட்ருக்க. இப்போ உங்கள் அப்பா வந்து ஹீராம்மா அப்பா அப்படின்னு ஒரு ஹக் பண்ணிக்கா. ஏம்மா கஷ்டமாக இருக்கா? என்னால் தான் நீ இப்பெலாம் நினச்சிட்ருக்கியாடா? இங்கே பாருமா, அப்பா அது அவங்க பெரியம்மா கிட்டே அன்றைக்கி பேசினதுக்கு காரணம் பாவம்மா, அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்காங்க. அவங்க சொல்கிறதும் நியாயம் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு யாரும் இல்லை. ஸோ அந்த வீட்டிலேருந்து போயிட்டா தாரா கஷ்டப்படான்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான்டா அப்படின்னு அவங்க அப்பா அவர் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்ல அவங்களுக்கு புரியுது. அதனால தான் அப்பா நானும் விட்டு கொடுத்துட்டு நிற்கிறேன். அக்கா சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும்ப்பா. என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்க முடியாது. ப்ளீஸ்ப்பா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு படிக்கிறதுக்கு நான் அனுப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சேன். சரிம்மா அப்படின்ட்டு அவரும் அந்த வேலையை பார்க்க போயிடுறாரு. இப்படியே 2 டேஸ் போக 2 நாள் கழிச்சு நிச்சயத்துக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க கிளம்ப நீங்கள் அப்படியே வந்துட்டு ரூமில் படுத்தே இருக்கீங்க. உங்கள் அம்மா என்னடி நிச்சயத்துக்கு வரியா அப்படின்னு கேட்க, நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்கள் லவ் மேட்ச்லாம் தெரியாது, என் தம்பி மேலே இன்னும் கோவமாக தான் இருக்கியோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கா. இங்கே பாரடி, அவன் அப்படி தான் லூஸ் தனமாக தான் பேசுவான், ஆனால் அவனுக்கு உங்கள் அப்பா மேலே பாசம் அதிகண்டி, புரிஞ்சுக்கோ. அம்மா போதும் நிறுத்து, உன் தம்பி பிராணம், நான் வரேன் அப்படிங்கிறீங்க.
அப்பாடா எவ்வளோ வர வைக்க என்னெல்லாம் பேசுகிறது இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கா. நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வரீங்க. உங்கள் அப்பா எப்படி இவ வரா அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஸோ அவரோ ஏம்மா நீ அங்கெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு முதல் முறையாக உங்கள் அப்பா இது வரைக்கும் அங்கே போகாதே இருக்காதுன்னு சொல்லாத வரை சொல்லவும் உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியாமல் ஏங்க அவளே இப்போ தான் கிளம்பி வரேன்ட்டு வரா, நீங்கள் தடுக்கிறீங்க. என் தம்பி ஏதோ பேசிட்டான்னா அதை மனசில் வச்சுக்கிட்டு சிச்சா அதெல்லாம் இல்லை, நம்ம பொண்ணு கஷ்டப்படுவாள் என்ன தான் அப்படின்னு அவர் சொல்ல அதே இவ கஷ்டப்பட போகிறா அப்படின்னு உங்கள் அம்மா புரியாமல் கேட்க நீங்களோ அப்பா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை நானும் வரேன் அப்படின்ட்டு இப்போ 3 பேருமா கிளம்பி போகிறீங்க. மூஞ்சில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லவ் பண்ணவனா இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க யாருக்கு தான் மனசு வரும். அப்படியே பயங்கர கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்டேஜில் 2 பேர் நின்றுட்டுருக்கா. இப்போ நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அப்படி இல்லையே உங்களையே பார்த்துட்ருக்கா முறைச்சி. நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை, குனிஞ்சு தர நிமிராமல் உள்ள வரீங்க. அவனோ பாருடி இன்னொருத்தி கூட நான் நிற்கிறேன், அப்போயாவது உனக்கு பாசிட்டிவ் கஷ்டமாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு தாராவோ இப்போ இன்னும் நல்லா அப்படியே லீ பக்கத்தில் ஒட்டி வரைச்சிட்டு அவன் கையை பிடிச்சி நிற்க. அதை அப்படியே லைட்டாக மட்டும் ஓரக்கனா பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ அழுகியாக வருது. அப்படியே டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அவனும் ரிங் போகிற வரைக்கும் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். உங்களால் முடியல கரெக்டாக ரிங்கை வந்துட்டு மாற்றிக்க சொல்லும் போது கரெக்டாக அவன் கைக்கிட்ட கொண்டு வர வரைக்கும் அது வரைக்கும் அங்கே இருந்து நீங்கள் உங்களால் முடியல அழுகியாக வருது. அப்பா நான் இதுக்கு மேலே முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. உங்கள் அம்மா என்னாச்சு தலை வலிக்குதுமா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. வீட்டுக்கு வந்து அப்படி அழுறீங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மாமா நம்ம கை விட்டு போயிட்டாரு இன்னொருத்துக்கு அப்படிங்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவங்களோ நீங்கள் அதுக்குள்ளே பேக்கோடு ரெடியாக இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் வந்துட்டு இன்றைக்கி தான் ஃப்ளைட்டு. ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்டீங்க. உங்கள் அப்பா நீ போய் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன டேட் இப்போ இப்படி கேட்குறீங்க, கண்டிப்பாக நான் போகணும். உங்கள் அம்மா ஏன்டி இப்படி பிடிவாதோ அது ஏதோ அவன் தெரியாமல் அம்மா நான் எந்த விளக்கமும் கேட்க விரும்பலை, நீ அவசரப்படுறம்மா அப்படின்னு உங்கள் அப்பா எதை சொல்லுவார். என்னை இப்போ கொண்டு போய் நீங்கள் விட்டுறீங்களா இல்லை நானே போட்டுமா அப்படிங்கிறீங்க. சரி சரி அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு வழியாக உங்களை கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஏர்போர்ட்டில் விட்டு அப்போயுமே உங்கள் அப்பா ஏதோ உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ண நீங்களும் எதையுமே கேட்காம இல்லைப்பா இனி எதுவும் பேச வேணாம், எனக்கு தெரியும்ப்பா நீ ரொம்ப நல்லவ, அதனால் யாருக்கும் கஷ்டமாக இருக்குது கெடுதல் நினைக்க முடியாது, அதனால தான் நீ இப்படி இருக்க. அப்பா நான் கண்டிப்பாக போய் படித்து நல்லபடியாக திரும்பி வருவேன்ப்பா, நீ நினச்சி கவலைப்படாத அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப. அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு பாரமாக இருக்குது. பட் யாரும் உங்களை குறுக்குன்னு பார்க்குற மாதிரி தோணுது. திரும்பி பார்க்குறீங்க அங்கே யாருமே இல்லை. பட் லீயை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அங்கேருந்து அப்படியே கனத்த மனதோட கிளம்பி போகிறீங்க. இப்படியே அங்கே போய் உங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணி உங்களோட ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் அங்கே என்ன நடக்குது எதுவுமே கேட்கல, யாரை பற்றியுமே விசாரிக்கல. 2 வருஷமாக அப்படியே இருக்கீங்க. எப்போயாவது உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் கால் பண்ணுவீங்க, உங்கள் அப்பாவுக்கு பேசுவீங்க. அவர் ஏதாவது சொல்ல வந்தால் கூட நீங்கள் கேட்குறதில்ல, காலை கட் பண்ணிடுறது, இப்படி தான் இருக்குது. ஸோ அப்படியே 2 வருஷம் ஓடிடுச்சு. நீங்கள் உட்காந்து எதையோ எழுதிட்டுருக்க. ஹே வெளியில் வந்து இப்படி எழுதிட்டுருக்க அப்படின்னு உங்கள் பக்கத்தில் இருக்கவன் போடுங்கிறான், உங்கள் ஃப்ரெண்டு தான். ஏ இல்லை அது நோட்ஸ் அப்படிங்கிறீங்க. அதுதான் முடிய போகுது இன்னும் கொஞ்ச நாள். அப்புறம் என்ன இங்கே பார் இன்றைக்கி என்னோடய சேனலில் ஒரு ப்ராங்க் ஷோ பண்ணணும், அதுக்கு கேட்டிருந்த ஆக்டர் இப்போ வரல, நீ தான் பண்ணணும். எது அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன என்ன பாரு நான் கேட்டிருந்த ஒரு பொண்ணு இங்கே நடித்து தரேன்னு சொன்னான், பட் வரல. ஸோ அதனால் இன்றைக்கி நீ தான் எனக்கு கிடச்சிருக்க. ஸோ எனக்காக நான்லாம் மாட்டேன், எனக்கெல்லாம் தெரியாது. நீ தான் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வேறு இருக்கா, இன்றைக்கி செம்மையாக இருக்கும், வா இப்போயே பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் கைப்பிடிச்சிருக்க. என்னடா பண்ணணும் அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை ப்ராங்க் ஷோ தானே, 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பையன் நீங்கள் இந்தியா போகணும். ஸோ 2 பேர் போய் ஒருத்தங்கள்ட்ட கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னால் அந்த நாட்டில் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதா அந்த ஷோ. அவனும் ப்ராங்க் ஷோ தானே அப்படின்னு கூப்பிட நீங்களோ இல்லை நான் வரல எனக்கு அதெல்லாம் வராது அப்படிங்கிறீங்க. நீ ஒன்றும் பேச வேணாடி நானே பேசிக்கிறேன் கூட மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கைப்பிடிச்சிருக்க. சரி இருடான்னு பேக்கில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பேக் அப்போ மாட்டிக்கிட்டு அப்படியே 2 பேரும் அவள் கொஞ்சம் தூரத்தில் கேமராலாம் ஹைட் பண்ணி வச்சுட்டு அவனும் குடுக்குன்னு ஓடி போய் ஒரு கப்பல்ஸ் முன்னாடி ஃபஸ்ட்டு நிற்கிறீங்க. சார் எங்கள் 2 பேர் ஃபேமிலிலையும் எங்கள் லவ்வுக்கு எதிர்ப்பு சார், அதனால் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஓடி எங்களை துரத்திக்கிட்டு வராங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு சரி அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்க அவங்களும் ஃபஸ்ட்டு பயந்தாலும் அதுக்கப்புறம் சரிப்பா நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆனால் அந்த பொண்ணு இந்த நாட்டை சேர்ந்த மாதிரி தெரியலையே. ஆமாம் சார் அவள் இந்தியா, அதான் அவங்க பிரச்சனையே. அது ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு எம்பசியில் பேசலாம் அப்படி இப்படின்னு அவங்க ஆதரவாக பேசி வாங்க போகலாம் இப்போயே கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு கூப்பிட ஐயோ சார் இது ஒரு ப்ராங்க் ஷோ அப்படின்னு சொல்லி இப்போ உண்மையை சொல்கிறான். சிரிச்சுட்டு அவங்களுக்கு ரோஸ் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி சில நல்லவங்க இருக்கதா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள்கிட்ட போகிறாங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்க, அவங்களும் அவங்கள பார்த்ததும் ஃபஸ்ட்டு பதறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் அவங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஐயோ இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, இப்படி ஒரு பொண்ணு
கிடைக்கும்னு தெரிஞ்சு தான் நானும் இந்தியாவில் பண்ண பார்த்துப்பேன். தாத்தா கொழுப்பாக பேச அவங்க பாட்டியும் கண்ணத்தில் இடிக்கிறாங்க. அப்போது உனக்கு நான் இதாகிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி. சும்மா சொன்னடி அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நீ கொடுத்து வச்சுவேன், அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்ல, இப்போ அவனும் அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படின்னு முறைக்கா எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லடி, சும்மா அடிட்டாமல் ப்ராங்க் ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ நெக்ஸ்ட் ஆட்ட நீங்கள் இல்லைடா போதும் இதோட முடிச்சுக்கலாமே அப்படிங்கிறீங்க. இன்னும் 2-3 பேர்கிட்ட கேட்போண்டி தான் நல்லாயிருக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸ்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்கிறான். யங்ஸ்டர்ஸ்ட்டு ஆமாம், அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல. கப்பல்ஸ்கிட்ட கேட்டோம், வயசானவங்க கிட்டே கேட்டோம், வா யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான். ஸோ அவனை நோக்கி அப்படியே உங்களை இழுத்துட்டு ஓடி அப்படியே மூச்சு வாங்க வந்து நிற்கிற மாதிரி அப்படியே நிற்க. இப்போ சாரி லைட்டாக நகர்ந்து செஸ்ட் லைட்டாக தெரியுது. நீங்கள் அப்படியே அவனே அதை கவனிக்கலை. ஸோ யார் உட்காந்துருக்கா அப்படின்னு ஆப்போசிட்டில் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஜர்க்காகி நிற்கிறீங்க. கையை பிடிச்சிட்டு வந்தோன்னோ சார் அப்படிங்க. இப்போ அவன் நிமிர்ந்து இப்படி பார்க்குறான். இப்படி 2 பேர்த்தையும் முறைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். நீங்கள் அதே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறானே, அடே வாடா போயிடுவோம் அப்படின்னு கையை பிடிச்சிருக்கா. அவனும் இருடி அப்படின்ட்டு, சார் அது நாங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்கோம், இது என்னோடய லவ்வர், பேர் ஹீரா, இவன் இந்தியாவை சேர்ந்த பொண்ணு, எங்கள் வீட்டில் எங்கள் லவ்வுக்கு பயங்கர எதிர்ப்பு அப்படின்னு நான் பார்க்க ஐயோ பூச்சி அப்படின்னு நீங்கள் அப்படியே தலையை கொஞ்சம் நிற்க. அப்படியே அவனோ எல்லாத்தையும் சொல்லிட்டு, சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்க. ஓ மேரேஜ் அப்படின்னு எழுந்து நிற்கிறது வேற யார் இல்லை, நம்மளையே தான். அவனை பார்த்து நீங்கள் அப்படியே சும்மா இருக்காமல் நீ வேற ஏன்டா இருக்கிற தீனை எண்ணெய் ஊற்றிட்டுருக்கா அப்படின்ட்டு பயந்தாலும். அதுக்கப்புறமா அவர் தான் தாராவை கல்யாணம் பண்ணியிருப்பார்ல, 2 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டிலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி லியை பார்க்க வந்து ஃபீல் பண்ணிட்டு, மாமா அது அப்படிங்கிறீங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாமா அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டுருக்க, இது சும்மா இது ப்ராங்க் ஷோ அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை முறைக்க, அதான் ப்ராங்க்குன்னு சொல்லிட்டுன்னு இன்னும் முறைக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ தான் அவன் உங்கள் ட்ரெஸ்ஸை அவுத்து பார்க்க தெரியுது. ஐயோ அப்படின்னு இப்போ தான் சரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் நிற்கிறவனை அப்படியே முறைச்சி பார்க்க, அவனை அறியாமல் கையை டக்குன்னு எடுத்துகிட்டு, எது மாமாவா அப்படின்னு உங்கள் காதுகிட்ட வந்து கேட்க, ஆமாடா இதான் என் மாமா, ஓ நீ சொன்னிய ஆள் அப்படின்னு மறைக்க, சரி ஓகே அப்படின்ட்டு அவனும், சார் நைஸ் டு மீட்டிங் யூ, சாரி சார், இது நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ப்ராங்க் ஷோ இப்படி எடுத்து போடுறது வழக்கம் அதான் அப்படிங்க. அப்படியே கை கொடுத்தவன் அவன் கையை அப்படியே எலும்பெல்லாம் உடைக்கிற அளவுக்கு பிடிக்க, ஐயோ உள்ளே உண்டியல் கொடுங்குற சவுண்டு கேட்குது. ஏன் ஆள் என்னடி இப்படி பிடிக்கிறாரு ஃபிட்ட சொல்கிறீ அப்படிங்க. ஐயோ மாமா பாமா அவன் விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க, உங்களை அப்படியே ஒரு முறை தான் முறைச்சிட்டு அவன் பாருங்க திரும்பி நடக்க, இவர் இங்கே என்ன பண்ணுறாரு, மாமா அக்கா வந்திருக்காளா, குழந்தைங்களாம் இருக்கா, இங்கே என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவன் பதிலே சொல்லலை, அவன் பாட்டுக்கு போக ரொம்பத்தான் அப்படின்ட்டு நீங்களோ திரும்பி வந்து எல்லாம் முன்னால் சும்மா இருக்காமல் பாரு அந்த மனுஷனை கோச்சிக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்ல, அவர் கோச்சிட்டு தான் போகிறாரு, ஆனால் இப்போ நடந்ததுக்காக இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் பார்த்த வேலைக்காக. ஏன்டா அவரே வந்தாலும் நீ வேறு ஞாபகப்படுத்துகிற, அவர் பார்வை அப்படி தான் இருக்குது, எனக்கு என்னமோ அவர் இன்னும் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது, மண்ணாங்கட்டி அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கும், நீ வேற நீ தான் அப்படி சொல்கிற, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னே தெரியலையே. உனக்கு நாளைக்கு படிப்பு முடியுதில்ல, ஸோ நீ டிகிரி வாங்கிறத பார்க்கறது கூட வந்திருக்கலாம். நான் என் அப்பா அம்மாட்ட தான் சொன்னேன், யார்ட்டையும் சொல்லணுன்னு, என் அப்பா அப்படி சொல்கிற ஆள் இல்லை அப்படின்னு யோசிக்க, சரி விட்டு எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தெரிய போகுது அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு நீங்களும் நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவும் சொன்ன மாதிரியே காலையில் வந்துடுறாங்க. வந்ததுமே உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, நீங்கள் காலேஜ் கிளம்பி போயிட்டீங்க. என்னப்பா எவ்வளோ நேரம், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணி டைம் ஆச்சுன்னு காலேஜ் வந்துட்டேன், நீங்கள் அப்படியே காலேஜுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. சாரிம்மா ஃப்ளைட் கிடைக்கல, இப்போ தான். உங்களுக்கு மட்டும் எப்படி ஃப்ளைட் கிடைக்கல, ஆனால் மாமா மட்டும் வந்துட்டார் நேற்று, அவர் எப்படி வந்தார், அவருக்கு யார் சொன்னால், இல்லை வேறு எதுவும் வேலையை வந்திருக்காரா அப்படின்னு அடுத்தடுத்த கேள்வியாக கேட்க உங்கள் அப்பாவோ, அது தெரிலம்மா நானும் எதுவும் சொல்லியா, அவன் எதுவும் வேலையை வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அப்போ நமக்காக வரலையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்படுது. ஆமாம் நீ யார் அவனுக்கு, அவன் எதுக்கும் உனக்காக வரணும், அவன் உன்னை பின்னாடி துரத்தி வந்தப்பெல்லாம் விரட்டி விட்டேன், இப்போ என்ன அப்படின்னு உங்கள் மனசாச்சே காரித்துப்ப நீங்களோ, சரி இதெல்லாம் இப்போ நினைக்கக்கூடாது, இப்போ அவர் நம்ம அக்காவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு பட்டாமளிப்பு விழா நடக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க. கரெக்டாக உங்கள் நேம் கூப்பிடும் போது அப்படியே நீங்கள் வாங்கி டிகிரி வாங்கிறதுக்கு எழுந்து போகிறீங்க. அப்போது கரெக்டாக உங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டே தான் போகிறீங்க. பட் உங்கள் அப்பா அம்மா விட முதல் லைனில் உட்காந்துக்கிறதுலி அவனை பார்த்தது உங்களுக்கு அப்படியே இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. மாமா இப்போ நமக்காக தான் வந்தாரா அப்படின்னு இப்போ பக்கத்தில் தாரா குழந்தையோட உட்காந்துருக்கா. அப்படியே மனசே உடஞ்சி போன மாதிரி இருக்குது. குழந்த இருக்குது சொன்ன மாதிரியோ இப்போ கல்யாணம் பண்ணி குழந்தை அப்படின்னு
நம்ம தான் இப்படி ஆசைப்பட்டோம், ஆனால் ஏன் நம்மளால அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு மனசு வலிக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நினச்சேன், ஆனால் இப்போ உங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அப்படியே கண்ணில் டீயர்ஸ் வராது. யாருக்கும் தெரியாமல் தொடச்சிட்டே மேலே போய் அப்படியே நீங்கள் டிகிரி வாங்கிட்டு கீழே வரீங்க. வரும்போது அவங்க அப்பா அம்மா பார்க்குறீங்க, அப்பா அப்படின்னு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் டிகிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி லீ வந்து அப்படியே நின்றுட்டுருக்கான் கையை கட்டிட்டு. தாரா அவங்க பக்கத்தில் அவங்க முறைச்சி நிற்க, ஏன்க்கா இனிமேல் நீ இன்னும் கோவமாக இருக்கியா? ஆமாடி இனிமேல் பயங்கர கோவம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஹே இது பாவம் அவளே அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க, அக்கா இது என் ஹஸ்பண்ட், இது என் குழந்தை. இது உன் ஹஸ்பண்டா? ஆமாம். அப்போ மாமா? மாமா இன்னும் பேச்சுலர் தான்மா. நீ ஓகே சொன்னால் உனக்கு ஹஸ்பண்டாக ரெடியாக இருக்காரு அப்படின்ட்டு லீ முறைக்கா. சாரி மாமா, இதுக்கு மேலே நீ சொல்கிற மாதிரி தெரில. இப்படியே விட்டால் இந்த பைத்தியக்காரி புரிஞ்சுக்கிற மாதிரி தெரில. என்ன நடக்குது அப்பா? ஆமாம்மா, அன்றைக்கி நான் சொல்கிறதுக்குள்ளே நீ தான் எதையுமே கேட்க மாட்டேன். மாப்பிள்ளையும் விட்டுருங்க, அவள் படிப்பு முடிவிட்டு பார்த்துக்கலான்ட்டாரு. அதான் என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நீங்கள் தலையில் வச்சுட்டு உட்கார. இப்போது நாங்கள் எதையும் சொல்கிறத விட அவரே சொல்லுவார், புரிஞ்சுக்கோ. ஆனால் ஒன்றுமா, உன் அப்பாவை என்றைக்கும் மாப்பிள்ளை தரக்குறைவாக நடத்ததே இல்லை. என்னப்பா சொல்கிறீங்க? என் கண்ணு முன்னாடி அது விளையாட்டுக்கு எப்போவுமே பண்ணுவாருமா. அது நாங்கள் அப்பையிலேருந்து பண்ணது. அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டது இந்த அப்பாவோட தப்பு தான். அவர் என்கிட்ட எப்போவுமே அப்படி தான் நடந்துக்குவார். அதுக்கு பேர் மரியாதை குறைவில்லம்மா, மாமாங்கிற உரிமை. அது மட்டும் இல்லை, நான் அப்படி நடந்துக்கிட்டு காரணம் உங்கள் பெரியம்மாவை மனசில் வச்சு மட்டும்தானே தவிர மாப்பிள்ளையை மனசில் வச்சுக்கிட்டு இல்லை. அவன் எப்போவுமே எனக்கு மரியாதை. அன்னைக்கு கூட நீ போனதுக்கப்புறம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாமா அவன் பண்ணதுக்கு. நானும் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு. நாங்கள் 2 பேரும் சமாதானமாகி உன்னை சமாதானப்படுத்தினானா நீ தான் சமாதானமே ஆகலை. மாப்பிள்ளை தான் அவளாக புரிஞ்சுக்கிட்டு வரட்டும்டா. தாரா கூட உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணா. அப்பெல்லாம் சொல்ல வேணான்னு சொன்னான், அதான் சொல்லலை. இந்த என்கேஜ்மெண்ட்டில் கூட ரிங் போடுற வரைக்கும் எங்கே நீ தடுப்பியோன்னு மாமா எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனால் நீ தான் அவன்கிட்ட போய் எதுவுமே பேசலையம்மா, கோச்சிக்கிட்டு இங்கேருந்து வந்துருச்சு வந்துட்ட. அதுக்கப்புறம் அவன் அந்த நிச்சயத்தை நிறுத்தி அப்போ தான் ஃபிலிக்ஸை கூப்பிட்டு நிச்சயமே நடந்துச்சு. ஃபிலிக்ஸும் உங்கள் அக்காவும் லவ் பண்ணியிருக்காங்க. ஃபிலிக்ஸும் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பையன், உங்கள் பெரியம்மா ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் இப்படி மாப்பிள்ளை ஒரு ட்ராமா பண்ணியிருக்காரு. எல்லாமே தாராவுக்காக அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு மேலே எல்லாத்தையும் மாப்பிள்ளை சொல்லுவான், நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எல்லாம் கிளம்ப. தாராவோ எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ அப்படின்னு மண்டையில் கொட்ட. அப்போ எதுக்கிட்ட அன்றைக்கி வந்து அப்படி பேசினா அப்படிங்கிறீங்க. பின்னா அப்படி பேசினாலதான் உனக்கு ரோசம் வந்து மாமா என்னோடவன் எனக்கானவன் சொல்லுவேன்னு பார்த்தேன். அப்போ கூட வாய் திறக்கலையே கல்லூரி வாங்கி எனக்கு விட்டு கொடுக்குறாளாம். முதல்ல என் மனசில் யாருக்கான்னு தெரிஞ்சுருக்கணும். அப்போது அன்றைக்கி இவரை பார்த்து தான் நீ திருத்தணும் முடிச்சுட்டு இருந்தியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. காலேஜில் நடந்தது இப்போ தான் ஞாபகம். ஆக்சுவலி அன்றைக்கி தாராவும் அவனோட நின்று பேசிகிட்டு இருந்தப்பா. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டிங்களோன்னு அவன் முடிச்சிருப்பா. அது இப்போ ஞாபகம் வந்து நீங்கள் கேட்க சுத்தம் இந்த பல்பு இவ்வளோ லேட்டாக எரியுது மாமா, நீ ரொம்ப பாவம் அப்படின்ட்டு தாராவோ சரி நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் பேசுங்கன்ட்டு போக. லீ இப்போ அப்படியே திரும்பி நிற்கிறான். நீங்கள் மாமா அப்படின்னு மெதுவாக கூப்பிட லீ திரும்பவே இல்லை. நீங்கள் ஓடி போய் லீ அப்படியே பின்னாடி சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏறி அப்படின்ட்டு அவன் நகர போக, சாரி மாமா அப்படின்னு பேச்சே வரல, அழுகதான் வருது. ஆனால் அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகிறீங்க. ஒரு டியர்ஸ் அவன் ஷர்ட்டில் பட்டு. அதுக்கு மேலே லவ் பண்ண மனசு தாங்குமா? டக்குன்னு திரும்பி, ஹீரோமா ஏண்டி அழுற அப்படிங்கிறான். மாமா உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டல அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் இல்லடி, நான் தான் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ்னு சும்மா உங்கள் அப்பா வெறுப்பேற்றுறதா நினச்சி உன்னை காயப்படுத்திட்டேன்டி. அதுவும் மனசில் இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரிலடி. சாரிடி, எல்லவா நீ இப்போயும் புரிஞ்சுக்கலையா? மாமா ஐம் சாரி மாமா, நான் தாராக்கா. ஏண்டி யாருக்கு யாரடி விட்டு கொடுக்குறது? தாராவை நான் என் தங்கச்சியாக மட்டும் தாண்டி பார்த்தேன். அவன் நான் பிறந்த 2 வருஷத்தில் பார்த்தனால எனக்கு அவன் மேலே எந்த ஒரு அஃபெக்ஷனும் இல்லடி. தங்கச்சிங்கிற அஃபெக்ஷன் தான் இருந்துச்சு, அட்ராக்ஷன்லாம் எதுவும் இல்லடி. ஆனால் நீ தாண்டி 12 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த என் தேவதை. உன்னை பார்க்கும் போதெல்லாம் சின்ன பிள்ளைல எனக்கு பெருசாக தெரிலடி. ஏஜெட்டர் பண்ணி நீ உட்கார வச்சவன் உனக்கு ஏதோ செஞ்சாங்களே, அந்த அப்போ பார்த்ததுலேருந்து நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நீ என் வயசை காரணம் காட்டி என்னை விட்டு விலகி நிற்கிற தாண்டி இந்த மாமாவால் ஏற்றுக்க முடியல. நிஜமாவே மாமாவோட வயசு தான் பிரச்சனைனா அப்படிங்க. ஐயோ மாமா அப்படின்ட்டு இப்போ நான் இறுக்கி ஹக் பண்ணிக்கிட்டு அவன் லெப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. யார் இருக்கா எதுவுமே பார்க்கல. அவனும் அப்படியே உங்களை பிரித்து இல்லை ஹீரோ அப்படி இதை சொல்ல வரான். நீங்கள் விடாமல் மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு சாரி சாரி அப்படின்னு அதே மந்திரம் மாதிரி திருப்பி சொல்லிட்டேக்கு. ரிலாக்ஸ், நான் எதுவும் தப்பாகவே நினைக்கலடி. தெரியுது எனக்காக 2 வருஷம் காத்துட்ருக்கி. இதுலேருந்து தெரியுது மனசில் நான் எவ்வளோ இருக்கேன்னு. ஆனால் மனசை புரிஞ்சுக்காத பைத்தியம் நான் தான் மாமா. சாரி மாமா. ஆமாம்
பாரு நீ மாமாவை புரிஞ்சிக்கவே இல்லை. நீ மட்டும் புரிஞ்சுட்டு இருந்தேன்னா இந்நேரம் தாரா கையில் இருக்க மாதிரி உன் கையில் 2 இருந்திருக்கும். ஐயோ மாமா எப்போ பாரு அப்படின்னு நீங்கள் அடிக்க. ஹே நிஜமாக தாண்டி சொல்கிறேன். எனக்கு அதான் கவலையே. இந்த 2 வருஷத்துக்கு ஒன்று தள்ளியிருந்தா கூட 2 தள்ளியிருக்கலாம் அப்படிங்கிறான். அடடி அடி நீங்கள் அவனை மாதிரி காவணும். என்னடி இப்போயும் ஒன்று கெட்டு போகல, அதான் டிகிரிலாம் வாங்கிட்டியே என்னடி அப்படின்னு அப்படி கிட்ட வர. மாமா எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன்டி இப்போ ஓடி வந்து லிப் லாக் பண்ணால் அப்போ எவனும் பார்க்கலையா? இப்போ தான் பார்க்க போகிறானா? அது இல்லாமல் இது ஒன்றும் இந்தியா இல்லைம்மா, இங்கெல்லாம் எவனும் கண்டுக்க மாட்டான் அப்படின்னு மறுபடியும் உங்களை இழுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணேன். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்க. பேசிட்டிங்கன்னா நாங்கள் பேசலாமா அப்படின்னு உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாம் வந்து நிற்க. யோ உன்னை அங்கே தானே இருக்க சொன்னேன், எதுக்கு வந்த நீ அப்படியே உங்கள் அப்பாவை மறிக்க. யோ மாப்பிள்ளை இரியா அப்படின்ட்டு அவர் இப்போ தான் உங்களுக்கு புரியுது. இவங்க பேசிக்கிறதே இப்படி தான், சகஜமாக பேசிக்கிறது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு உங்கள் தலையில் நீங்களே அடிச்சிக்க. இப்போ ஒரு வழியாக எல்லோரும் சகஜமாயிட்டு ஒரு வழியாக அவங்கள ஊருக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போனதுமே அங்கே மேரேஜ்க்கு தாத்தா பாட்டி ரெடி பண்ண வைக்க சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ பார்க்குறீங்க, இது என்ன நமக்கு கல்யாணம்டி. ஏமாம்மா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அங்கே வந்தியா? ஒருவேளை நான் யாரையாவது லவ் பண்ணியிருந்தா அவன் நான் கொன்னுட்டோன்னு தூக்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் மணிக்கா. ஹே மாசடி எனக்கு தெரியாதா என் பேபி அவன் மனசில் நான் தான் இருக்கேன்னு விட்டு கொடுக்குறேன்னு நினச்சி பைத்தியக்காரத்தனமா நீ போகிறங்க தான் தெரியும். அதான் நீயா எப்போ வரையோ வா அப்படின்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் தேங்க்ஸ் மாமா, சாரி மாமா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? வா வா நமக்கு டைம் இல்லை, வா உனக்கு நானே சாரி கட்டி விடுறேன் அப்படின்னு கூப்பிட்டேன். ஐயாச்சி அப்படிங்க என்னடிச்சு அப்படின்னு அக்கா வித் யுவர் பர்மிஷன் கிராண்டட் அப்படிங்கிறாங்க. அம்மா நீமா ஓடி அப்படின்னு சொல்ல. இப்போது அப்படியே அவங்கள அள்ளி தூக்கிட்டு போய் அவனே உங்களுக்கு வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் வந்து வியோ பண்ணிவிட உங்களுக்கு கூச்சமாக இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏமாம்மா அப்படி பண்ணுறேன். இதெல்லாம் இப்போ பண்ணாமல் வேறு இப்போ பண்ணுறதான். கல்யாணத்துக்கப்புறம் நான் பார்த்ததே பக்கத்தை விட பார்க்காததை புதுசாக பார்க்கும்போது ஒரு மாதிரி கிளிப்பாக இருக்குடி. ஐயோ எப்படா ஃபஸ்ட் நைட் வரும்னு இருக்கு. ஐயோ எப்போ பாரு அதே நினப்பு. பின்னா என் வயசு என்ன, அப்புறம் அதே நினப்பில் தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வழியாக அவனே உங்களுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு கீழே கூட்டிகிட்டு வரான். எல்லோரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவன் பட்டு வேஷ்டி சட்டையில் இங்கே பட்டு புடவையில் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கீங்க 2 பேரும். எல்லாருக்கானும் உங்கள் மேலே அப்படியே கூட்டிகிட்டு வந்து உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கா. ஐயரோ எண்டாம்பி இந்த தாலியை கட்டிட்டு நல்லா உட்காந்து பாரு, எங்களுக்கெல்லாம் நாளி ஆகுறதில்ல அப்படிங்கிறாரு. இப்போ அவனும் அப்படியே ஐயரை திரும்பி மாறிக்கா. டே அம்பி கட்டிடுடா சத்தை அப்படிங்கிறாரு. ஸோ குடியா அப்படிங்கிற மாதிரி சரின்னு வாங்கி அப்படியே உங்கள் கழுத்தில் ஒவ்வொரு நாட்டாக போடுறான். உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே கண்ணடிச்சிக்கிட்டே போட உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீங்கள் குனிஞ்சிக்கிறீங்க. தாலி கட்டி அடுத்த நிமிஷம் அப்படியே உங்களை இழுத்து யார் இருக்கா என்னால் பார்க்காம லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ண மற்றவங்களாம் அப்படியே கண்ணை முடிக்கிறாங்க. ஷேம் பொப்பி ஷேவ் அப்படின்னு தாராவா பையன் கண்ணை வரைக்கும் பொத்தி விடுறான். எங்கள் ஐயோ அபச்சாரம் என்னடா அம்பி அபிஷ்டு இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் திரும்பிக்கா. அப்படியே இவனோ கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு இன்னும் யாரும் எங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னு உங்கள் காதில் எதையோ சொல்ல நீங்கள் ஐயோச்சி அப்படிங்கிறீங்க. என்னடிச்சு இதெல்லாம் எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா, அந்த மாதிரிலாம் உனக்கு பண்ணணும்டி அப்படின்ட்டு அவனா அப்படியே எங்களோட ஃபஸ்ட் நைட்டை பற்றி தான் அப்படியே பச்சையாக பேசிக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டு ஐயோ ஒரு வாயை மூட முடியாதானே வாயால் மூடுறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ரூம் போய் சேர்றீங்க. ஓகேடா, இது ஒரு நல்ல எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.